வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அன்பான சிந்தனையாளர்களே, சான்றோர் பெருமக்களே, உங்களை இந்த இனிய காலை வேளையிலே சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆசான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவருடைய நோக்கமாகிய உலக சமாதானம், உலக அமைதி என்ற ஒரு நிலையை அடைவதற்காக, உலக அமைதி என்ற ஒரு நிலையை அடையும் வழிமுறையாக ஒவ்வொரு தனி மனிதனும் அமைதி பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே சில தனி மனிதர்களால் இணையப்பெற்றது குடும்பம், பல குடும்பங்களால் இணையப்பெற்றது ஊர் சமுதாயம், பல ஊர்களால் இணையப்பெற்றது நாடு, பல நாடுகளால் இணையப்பெற்றது உலகம். எனவே உலக அமைதியினுடைய தொடக்கம் என்பது ஒவ்வொரு தனி மனிதனிலிருந்து தொடங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தனி மனித உடல் ஆரோக்கியத்திற்காக உடற்பயிற்சி முறைகளையும், உயிர் கிணிவு பெற்று வலிமை பெற்று நீண்ட ஆயுள் பெறுவதற்கு காயகல்ப பயிற்சி முறைகளையும், மனம் அமைதி பெறுவதற்கு அகத்தவம் தியான பயிற்சி முறைகளையும், மனம் தெளிவு பெற்று அறிவிலே உயர்வு பெறுவதற்கு அகத்தாய்வு பயிற்சி முறைகளையும் மனவளக்கலை என்ற பெயரிலே தொகுத்து வைத்திருக்கின்றார்கள் ஆசான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். இந்த உன்னதமான உலக சமாதானம், உலக அமைதி என்ற ஒரு திட்டத்திலே நாம் நம்மையும் இணைத்துக் கொள்வதன் பொருட்டு இந்த பயிற்சி முறைகளை முறையாக செய்து வருவோம் என்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு சங்கல்பம் செய்து கொண்டு இன்றைய இந்த நிகழ்வினை நிறைவாக நடத்தி தரும்படி எல்லாம் வல்ல பேராற்றலையும் ஆசான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்களையும், பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருந்து நம்ம எப்பொழுதும் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து குருமார்களையும் வணங்கி இந்த நிகழ்வை தொடங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ரொம்ப மகிழ்ச்சி. அம்மா ஒரு சிறப்பான அறிமுகம், சிறப்பான தவத்தோடு இந்த நாளை நம்ம தொடங்கி இருக்கிறோம், ஒரு சிந்தனையை தொடங்கி இருக்கிறோம். இந்த சிந்தனையில தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு அம்மா சொன்ன ஒரு இதுல என்னன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இப்ப எக்கோ இருக்குங்களாமா? இப்ப எதுவும் எக்கோ இருக்குங்களா? எக்கோ இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இப்ப எக்கோ இருக்குங்களான்னு பாருங்க. கரெக்டா இருக்கு, முன்ன மாதிரி இல்ல. சரிங்க. அம்மா என்னன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஒரு சின்ன அறிமுகத்துல கோவை புதூர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மதுரையில அது கோபுதூர், கோசாகுளம் புதூர்னு சொல்லுவாங்க. கோபுதூர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையினுடைய பெயர். என்னுடைய வாழ்க்கை துணை அவங்க பேர் பாத்தீங்கன்னா முழு பேரே பவானி ஈஸ்வரி. அவங்க பேரு, அவங்க இருக்கிறது மதுரையில தான் இருக்கிறாங்க. நாங்க குடும்பத்தோட மதுரையில தான் இருக்கிறோம். அவங்க பேரே முழு பேர் பவானி ஈஸ்வரி. ஈஸ்வரின்னு சொன்னாங்க, பவானி அறக்கட்டளைன்னு சொன்னாங்க. அவங்க பேரு பவானி ஈஸ்வரி. மதுரையில தான் ஐயர் பங்களா தவமயத்துலதான் அவங்களும் சேவை செய்து கொண்டிருக்கிறாங்க. இருவரும் தம்பதியராக தான் அந்த மனவளக்கலை பயிற்சியை எடுத்துக்கொண்டோம். அதை தொடர்ந்து கடைபிடித்து சமுதாயத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு சிறிய பணியை செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப இன்றைய தலைப்பானது உலக சமாதானம். இந்த உலக சமாதானம் அப்படின்றத நான் கமெண்ட்ல ஒரு சின்ன கேள்வி ஒண்ணு கேட்டிருக்கிறேன். என்னன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, எத்தனை பேரிட உலக சமாதானம் புத்தகம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கேள்வி. நம்ம இந்த இணைப்புல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 100 பேர்கிட்ட இப்ப இருக்கிறோம், சரிங்களா? இதுல நமக்கு எத்தனை பேர்கிட்ட இந்த உலக சமாதானம் புத்தகம் கையில இருக்கு அப்படின்றத ஒரு சின்ன நீங்க கமெண்டா போடலாம். நான் அது சார்ந்து நான் பேசுறேன். என்ன இதுக்காக இந்த கேள்வி கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, நான் சந்திக்கக்கூடிய இடங்கள்ல நிறைய ஒவ்வொரு மனவளக்கலை மன்றங்கள்லையும் ஒவ்வொரு நிகழ்வுகள்லையும் 100 பேரு 200 பேரு இருக்கக்கூடிய நிகழ்வுகள்ல நான் கேட்டுட்டு இருக்கிறேன். எல்லா இடங்கள்லையும் கேட்டுட்டு இருக்கிறேன். என்ன கேள்வின்னா, உலக சமாதானம் புத்தகம் உங்ககிட்ட இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியை நான் கேட்டுட்டு இருக்கிறேன். இதுல இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கைய பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 5 பேர்கிட்ட இந்த உலக சமாதான புத்தகம் இருக்கு. மத்தவங்க கிட்ட எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு உலக சமாதானம் பத்தி தெரியாம இல்ல, உலக சமாதானம் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ம எம்எஸ்சி, எம்இஏ, பிஎஸ்சி, பிஏ இது போன்ற அந்த கல்வி திட்டங்கள்ல மகிழ்ச்சி அவங்களுடைய பாடத்திட்டம் உலக சமாதான திட்டங்கள், உலக சமுதாய வாழ்க்கை நெறி, இது போன்ற தலைப்புகள்ல, இது போன்ற பாட பிரிவுகள்ல இந்த தலைப்புகள் அதுல இருக்கக்கூடிய திட்டங்களை மட்டும் நம்ம முழுமையா கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம பார்த்திருப்போம். அந்த வகையில அந்த பாடத்திட்டங்கள்ல படித்தது போக உலக சமாதானம் அப்படின்ற ஒரு புத்தகமே தனியாக மகிழ்ச்சி அவங்க எழுதி அதை வெளியிட்டு இருக்கிறாங்க. எப்ப அதை வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, 1957 முதல் பதிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. 1957 அந்த உலக சமாதான புத்தகத்தினுடைய முதல் பதிப்பு
வெளியிடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2010-14 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா என் கையில அந்த புத்தகம் இருக்கு. அதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த புத்தகத்தினுடைய என்கிட்ட இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் பதிப்பு கிட்டத்தட்ட 2015ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டு காலத்துல வந்து 9 பதிப்புகள் அப்படின்றது வெளியிட்டிருக்கிறாங்க. அப்ப இந்த புத்தகத்தினுடைய விற்பனை வேகம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இத வந்து மகரிஷி அவங்க இருக்கும்போது மகரிஷிகிட்ட கேட்டிருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நம்ம பதிப்பகத்துல இருந்து, நம்ம உலக சமுதாய சேவா சங்கத்துல இருந்து சுவாமி இந்த மாதிரி நம்ம உலக சமாதானம் புத்தகம் மட்டும் கொஞ்சம் விற்பனையில கொஞ்சம் மந்தமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகரிஷி வந்து எப்பவுமே இயல்பா எல்லாத்தையும் நல்ல ஒரு ஆழமான கருத்துக்களையும் ஒரு நகைச்சுவை உணர்வோட இயல்பா எடுத்துக்கிற கூடியவங்க, இயல்பா சொல்லக்கூடியவங்க அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அவங்களுடைய உரையை கேட்டவங்களுக்கு, நேரடியாக சந்திச்சவங்களுக்கு, அவங்க அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா அதை யாரும் விரும்பல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுல 2 கருத்து எடுத்துக்கலாம். என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, உலக சமாதானம் புத்தகத்தை யாரும் விரும்பல அப்படின்ற ஒரு கருத்தும் எடுத்துக்கலாம். அடுத்தது உலக சமாதானம் அப்படின்ற ஒரு திட்டத்தை யாரும் விரும்பல அப்படின்ற ஒரு கருத்தையும் எடுத்துக்கலாம். அந்த கருத்தை கூட அவங்களா சொல்லல. இந்த திட்டத்தை யாரும் எடுத்துக்கலன்றதையும் அவங்க சொல்லல, இந்த புத்தகத்தை யாரும் விரும்பல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்லல. பொதுவாக அவங்க சொன்ன ஒரு கருத்து என்னன்னா, இந்த உலக சமாதானம் அப்படின்னா அதை யாரும் விரும்பல அப்படின்ற மாதிரி அதை சொல்லியிருக்கிறாங்க. அப்ப என்னன்னா, இந்த மனிதன் இன்னைக்கு வாழக்கூடிய சூழல்ல வந்து என்ன மாதிரியான வாழ்க்கை முறையில் இருக்கிறோம், இதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்றது ஓரளவுக்கு நமக்கு இந்த உலக சமாதான திட்டங்கள், உலக சமுதாய வாழ்க்கை நெறி, இது போன்ற பாடங்களை படிக்கும் போதே நமக்கு கொஞ்சம் நிறைய தெரிஞ்சிருக்கிறோம். இப்ப இந்த உலக சமாதானம் புத்தகத்தை வந்து நம்ம அடிப்படையில தெரிந்து கொண்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வந்து இந்த உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தொடக்கம் என்பது 1958ஆம் ஆண்டு. 1958ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி கூடுவாஞ்சேரியில மெய்விளக்க தவ மையம் அப்படின்ற ஒரு பெயர்ல அவங்க அதை தொடங்கப்பட்டது. அத அடுத்தடுத்த காலகட்டங்கள்ல முறையாக அரசாங்க பதிவு பெற்று அதுக்கப்புறம் ஒரு சில ஆண்டுகள் ஒரு தொய்வு நிலையில மறு பதிவு புதுப்பிக்கப்பட்டு அந்த 1970ஆம் ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த உலக சமுதாய சேவா சங்கம் மிக சீரும் சிறப்புமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப சங்கம் துவங்கப்பட்டது 1958ஆம் ஆண்டு. அந்த சங்கம் தொடங்குவதற்கு முன்பாக எழுதப்பட்ட புத்தகம் என்னன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா உலக சமாதானம் அப்படின்ற ஒரு புத்தகம். இந்த சங்கம் தொடங்கியதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய அன்னைக்கு உலக சமுதாய சேவா சங்கம் தொடங்குவதற்கு முன்பாகவே மகரிஷி அவங்க வந்து என்ன கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, ஆக்ஞை தவம், சாந்தி தவம், துரிய தவம் அதெல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. தீட்சை முறைகளை வந்து சங்கம் தொடங்குவதற்கு முன்பாகவே தனிப்பட்ட முறையிலும் பொது நிகழ்வுகளையும் மகரிஷி அவங்க கொடுத்திருக்கிறாங்க. சங்கம் தொடங்கப்பட்டு தத்துவ விளக்கங்கள் கொடுத்திருக்கிறாங்க. சங்கம் தொடங்கப்பட்டு ஒரு முறையான பதிவு பெற்று அதுக்கப்புறம் வளர்ச்சி பெற்ற பிறகு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நம்ம அந்த மனவளக்கலை இன்னைக்கு நம்ம படித்துட்டு இருக்கக்கூடிய புத்தகங்கள், மனவளக்கலை தொகுப்பு 1, 2, 3, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஞான களஞ்சியம், ஞானமும் வாழ்வும், இது போன்ற புத்தகங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதற்கு பின்புதான் அந்த முதல் பதிப்பு அப்படின்றதெல்லாம் தொடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கைய, நம்ம மனவளக்கலை பயிற்சி முறைகளை நான் கடைபிடித்துட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, அந்த எந்த அடிப்படையில நம்ம கடைபிடித்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அந்த மனவளக்கலை தொகுப்பு 1, 2, 3ல கூட சொல்லிக் கொடுக்கப்பட்ட தத்துவங்கள், அதாவது அகத்தாய்வு 1, 2, 3, 4, 5 நிலை வரைக்கும் முன்னாடி இருந்தது இல்லைங்களா, அதுல கடைபிடிக்கப்பட்ட சொல்லிக் கொடுக்கப்பட்ட தத்துவ விளக்கங்களை நான் கடைபிடிச்சுட்டு என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நான் பயிற்சியா எடுத்துட்டு இருக்கிறேன். சரிங்களா? இப்ப இந்த இந்த பாடத்திட்டங்கள், அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மனவளக்கலை தொகுப்பு 1, 2, 3ல இருக்கக்கூடிய பாடத்திட்டங்கள், அதுல இருக்கக்கூடிய தத்துவங்கள், ஞான களஞ்சியம் புத்தகங்கள் இருக்கக்கூடிய தத்துவங்கள், ஞானமும் வாழ்வும் புத்தகத்துல இருக்கக்கூடிய தத்துவங்கள், இது எல்லாமே எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, மகரிஷி அவங்களுடைய நோக்கம் என்பது உலக சமாதானம். அதுதான் அவங்களுடைய பர்பஸ் ஆஃப் தி வேர்ல்டு கம்யூனிட்டி சர்வீஸ் சென்டருடைய துவக்கம். அதனுடைய துவக்கம் வந்து எதற்காகன்னு சொல்லி கேட்டோம்னா உலக சமாதானம் அப்படின்ற ஒரு நோக்கம் தான். இப்ப என்ன நான் செஞ்சிட்டு இருக்கிறேன், நம்ம வந்து நிறைய மனவளக்கலை அன்பர்கள் இருக்கிறோம், ஆசிரியர்கள் இருக்கிறோம், நிறைய மிகப்பெரிய ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய பெரியோர்கள்லாம் இருக்கிறோம். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நான் எனக்கு கிடைச்ச விஷயத்த நான் வந்து கொண்டு போய் கொடுக்கணும்.
அப்படின்ற ஒரு பெரிய விருப்பம் தான் நம்ம எல்லோருக்குமே இருக்கு. அதாவது நான் வந்து வாழ்க்கையில வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நான் வந்து மன்றத்துக்கு வந்தேன். எனக்கு வந்து அந்த உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சில சமூக சிக்கல்கள் ரீதியாகவும் இருந்த சூழ்நிலைகள்ல எனக்கு ஏற்பட்ட சிக்கல்கள்லாம் தீர்ந்தது. இந்த ஒரு பயிற்சி வந்து எல்லோருக்கும் போய் சேரணும் அப்படின்ற ஒரு பெரிய விருப்பமும் நோக்கமும் நம்ம எல்லோருக்குமே இருக்கு. அதனாலதான் நம்ம இதை தொடர்ந்து இந்த பயிற்சிகளை மேற்கொண்டு வர்றோம். மற்றவங்களுக்கு கொண்டு போறதுக்கான முயற்சிகளையும் நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம். இதுல இந்த இடத்துல ஒரு சின்ன இடைவெளின்னு நான் நினைக்கிறேன். என்ன இடைவெளின்னா, குரு அவங்க வந்து இந்த பயிற்சி முறைகளை மற்றவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்கான நோக்கம், அடிப்படை தத்துவம் தாத்பரியம் சொல்லக்கூடியது என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, அந்த உலக சமாதானம் அப்படின்ற ஒரு திட்டம் நடைமுறைக்கு வரணும் அப்படின்றதுக்காகத்தான். ஏன்னா அவங்க வந்து சாதாரணமாக ஒரு மகிழ்ச்சி, அவங்களை பத்தி எல்லோருக்குமே தெரியும். ஏழை குடும்பத்துல, ஒரு நெசவாள குடும்பத்துல பிறந்து அவங்க அன்றாட உணவு தேவை, அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத வாழக்கூடிய காலகட்டங்கள்ல அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன மாதிரியான திட்டங்கள், கேள்வி அவங்க மனதில் எழுந்த கேள்விகள் என்னன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஏன் எனக்கு பசி ஏற்படுது அப்படின்னா, இந்த பசிக்கான காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா அது இயற்கை, இறைவன் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப இறைவன்னா யாரு? அது இயற்கையினுடைய தன்மை அப்படின்னு சொல்லி வரும்போது, அப்ப இயற்கை வந்து இயற்கை தான் இறைவன் சொன்னோம்னா, இறைவன்ல இருந்து தான் நம்ம எல்லோரும் தோன்றி வந்திருக்கிறோம் அப்படின்ற கேள்விகளுக்கான விடை கிடைத்தது. அப்ப இறைவன் தான் எல்லாரையும் தோற்றுவித்தார், அங்க இருந்தா நான் வந்திருக்கிறேன் அப்படின்னா ஏன் எனக்கு வறுமை ஏற்படுகிறது? ஒரு 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 சாரார் வந்து பார்த்தோம் அப்படின்னா பொருளாதாரத்துல உயர்ந்த நிலையிலையும், ஒரு சாரார் வந்து அன்றாட தேவைகளுக்கும் சிரமப்படக்கூடிய நிலைமையிலையும் ஏன் இருக்கிறாங்க அப்படின்ற கேள்விகளை அவங்களை தனக்குள்ளே எழுப்பி கொண்டு அதற்கான விடையை கண்டுபிடித்து, கிட்டத்தட்ட 1911 மகிழ்ச்சி அவங்க பிறந்த நாள், சரிங்களா, பிறந்த ஆண்டு. அவங்க சங்கம் துவக்கப்பட்டது பார்த்தோம் அப்படின்னா 1958. கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலம், 48 ஆண்டு காலம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய தன்னுடைய வாழ்நாளை முழுமையாக இந்த தனக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய அன்றாட செயல்பாடுகள், வாழ்க்கை சிக்கல்கள், வாழ்க்கை தேவைகளுக்கான பொருள் தேடல், அதை அதை நிரவி பங்கிட்டு வாழ்க்கையை நடத்துறது, இது போன்ற வேலைகள்லாம் அவங்க சிறப்பா செய்து கொண்டு இந்த ஆன்மீக தத்துவங்கள், அதாவது அடிப்படை வாழ்க்கை தேவைகளுக்கான தத்துவங்களையும் ஆராய்ச்சி செய்து கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 48 ஆண்டுகள் அவங்க தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து ஒரு ஆராய்ச்சி செய்து இதற்கான ஒரு வழிமுறையாக நம்ம கிட்ட கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நூல் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த உலக சமாதானம் அப்படின்ற ஒரு நூல். இந்த உலக சமாதானத்துல என்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்றத நாம முழுமையாக தெரிந்து கொண்டோமானால், இன்னைக்கு நாம இந்த உலக சமுதாய சேவா சங்கத்துல சேவையாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள், பயிற்சி மேற்கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லோரும் நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய செயல்பாடுகள்ல ஏற்படக்கூடிய, ஏன்னா நான் டெய்லி பயிற்சி பண்றேன் சார், நான் டெய்லி காயகல்பம் பண்ணிடுறேன் சார், டெய்லி நான் தியானம் பண்ணிடுறேன் சார், தினசரி வந்து நான் அகத்தாய்வு கூட செய்துடுறேன் சார். ஆனா இருந்தாலும் வந்து எனக்கு ஒரு மனசுல வந்து ஒரு இன்கம்ப்ளீட்னஸ், அதாவது இன்கம்ப்ளீட்னஸ்னா அவங்க மனசுல இல்ல, வாழ்க்கை சிக்கல்கள் வரும்போது எனக்கு ஒரு தொய்வு ஏற்படுது. எனக்கு வந்து அந்த சூழ்நிலையினால வரக்கூடிய அழுத்தம், சரிங்களா, அந்த ப்ரெஷர் வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பயிற்சியை செய்ய தோன்றதில்லை, தியானம் செய்ய தோன்றதில்லை. அந்த சூழ்நிலை, அதாவது தேவையின் காரணமாகவும் சூழ்நிலையின் காரணமாகவும் பழக்கத்தின் காரணமாகவும் வரக்கூடிய சிக்கல்கள், இது இயல்பு அப்படின்றத மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த சிக்கல்கள் என்ன செய்யுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பயிற்சியை தொடர விடாம செஞ்சிருது. பயிற்சியை நம்ம தொடர்ந்து செய்வதற்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்காம என்ன செஞ்சிருதுன்னா இதை செய்யுது, சரிங்களா. அப்ப இந்த வகையில நமக்கு வந்து இந்த பயிற்சி முறைகளை நாம் தொடர்ந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, குருவினுடைய நோக்கமும் என்னுடைய நோக்கமும் ஒன்றாக இருக்க வேண்டும். குருவினுடைய நோக்கமும் என்னுடைய நோக்கமும் ஒன்றாக இருக்க வேண்டும். என்னன்னு சொல்றாங்கன்னா மகிழ்ச்சி, நெறி தவறி செய்யும் செயலை போன்று, சரிங்களா, அதாவது குறி தவறி வெடிக்கும் துப்பாக்கியை போல சொல்றாங்க. குறி தவறி வெடிக்கும் துப்பாக்கியை போன்றது நெறி தவறி செய்யும் செயலின் விளைவு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. குறி தவறி வெடிக்கும் துப்பாக்கியை போன்றது நெறி தவறி செய்யும் செயலின் விளைவு. எனக்கு நான் ஏன் மனவளக்கலை பயிற்சி செய்யறேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எனக்கு நிறைய பணம் வேணும், பொருளாதாரம் வேணும், நான் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும். எதுக்கு நான் ஆரோக்கியமா இருக்கணும்? நான் எனக்கு விருப்பமானதை எல்லாம் அனுபவிக்கணும், சரிங்களா. அதுக்கு தான் நான் இப்ப பயிற்சி பண்றேன். உண்மைங்களா? எனக்கு
நான் நல்ல வாழ்க்கை அனுபவங்களை அனுபவிக்கணும் சார். அதுக்கு தான் சார் நான் பயிற்சி பண்றேன். சரிங்களா? என்கிட்ட நிறைய பொருளாதார வளம் வேண்டும் சார். அதுக்கு தான் சார் நான் பயிற்சி பண்றேன். சரிங்களா? நான் சொல்றதை எங்க வீட்டுல எல்லாருமே கேட்கணும் சார். அதுக்கு தான் சார் நான் பயிற்சி பண்றேன். அதாவது அந்த தான் தனது அப்படின்ற பொருத்தமில்லா தம்பதிக்கு பிறந்த 6 குழந்தைகள் வந்து பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, விருதோளம், மனப்பான்மை, வஞ்சம் அப்படின்ற 6 குணங்கள் என்னவாக இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா 5 பெரும் பழி செயல்கள், பஞ்சமா பாதகங்கள் சொல்லக்கூடிய செயல்களை செய்வதற்கு நம்மளை தூண்டுது அப்படின்ற விஷயங்கள் பாடங்களா படித்திருந்தாலும் நான் பயிற்சி பண்றது எதுக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்னுடைய வாழ்க்கை பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் என்னுடைய சுற்றத்தாருடைய நான் சொல்றது அவங்க கேட்கணும் அப்படின்றதுக்கும் எனக்கு அந்த பொருள்பற்று அதிகாரப்பற்றுக்குள்ள நான் இருக்கிறதுக்காகத்தான் பயிற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா அந்த பயிற்சி முழுமை பெறாத பயிற்சியாகத்தான் இருக்கும். அந்த பயிற்சியினால் கிடைக்கக்கூடிய பலன் என்பதும் முழுமை பெறாத பலனாகத்தான் இருக்கும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் நினைவுல வச்சுப்போம். சரிங்களா? முதல்ல சொன்ன மாதிரி குருவினுடைய நோக்கமும் என்னுடைய நோக்கமும் ஒன்றாக இருக்கும் பொழுது நமக்கு மகிழ்ச்சி. அவங்களுக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். என்னன்னா நான் உலக சமாதானத்துல புத்தகத்துல இருக்கக்கூடிய கவிகளை பத்தி தான் பேசணுன்றதான் எண்ணம். ஆனா அது ஒரு சின்ன அதை பற்றி அறிமுகம் இல்லாம, ஏன்னா அதை ஒரு அரை மணி நேரத்திலேயே 3/4 மணி நேரத்திலேயே அதை முழுமையாக நம்ம விளக்கி விட முடியாது. வாய்ப்பு எப்படி இருக்குன்றத பார்ப்போம். தொடர்ந்து அதை இது பண்ண முடியுமா அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். என்னன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அவங்களுடைய நோக்கமும் என்னுடைய நோக்கமும் ஒன்றாக இருக்கும்போது பயிற்சி அதற்கான பலன்கள் என்பது ஒன்றாக இருக்கும். அதனுடைய நிறைவு என்பது மகிழ்ச்சிக்கு என்ன நிறைவு ஏற்பட்டதோ அதே நிறைவு எனக்கும் ஏற்படும். இது வந்து யதார்த்தம். ஏன்னா பயிற்சியில வந்து இருக்கக்கூடிய 5 ஆண்டுகள், 10 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 30 ஆண்டுகள் இருக்கிறவங்களுக்கும் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த பயிற்சியில ஒரு நிறைவு இல்லை. பயிற்சியில ஒரு நிறைவு இல்லை அப்படின்னா அடுத்து இதை பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கையில ஒரு நிறைவு இல்லை. இந்த நிறைவில்லாத வாழ்க்கை என்பது என்னவா இருக்குன்னா நமக்கு சலிப்பு ஏற்படும், நம்முடைய குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு சலிப்பு ஏற்படும், சமுதாயத்திலேயே சலிப்பு ஏற்படும். அது என்னவாகும்னா சலிப்பு என்பது வெறுப்பாக மாறும், வெறுப்பு என்பது வாழ்க்கை சிக்கல்களாக மேலும் மேலும் பெருகி கொண்டே வரும். அப்ப இந்த பயிற்சியை நான் ஏன் செய்யறேன் அப்படின்ற விஷயத்த நான் தெரிந்து கொண்டு அதன்படி நான் பயிற்சியை கடைபிடிக்கும் பொழுது எனக்கு அங்க நிறைவு கிடைக்கும், என்னுடைய குடும்பத்தாருக்கு நிறைவு கிடைக்கும், இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நிறைவு கிடைக்கும். சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அதுல இருந்து நாம் மீண்டு வர முடியும். இதை நம்ம அடிப்படையில நம்ம தெரிந்து கொள்ளணும். தெரிந்து கொண்டோமானால் என்ன நடக்கும் அப்படின்னா மகிழ்ச்சி அவங்களுடைய வாழ்க்கையை பத்தி நம்ம எல்லோருக்குமே ஓரளவுக்கு நல்லா தெரியும். என்னன்னா சாதாரணமான அந்த குடும்பத்துல பிறந்து அவங்க வாழ்க்கையை வாழ்ந்தாலும் என்னவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பு ஆரம்ப காலகட்டத்துல அவங்கள போல கஷ்டப்பட்டவங்க யாருமே இல்லை. அதாவது அதிகாலை 3 மணி 4 மணிலிருந்து இரவு வரை பாத்தீங்க அப்படின்னா அவங்க தன்னுடைய வாழ்க்கையில எழக்கூடிய சிக்கல்களுக்கான தீர்வு. ஏன்னா போஸ்டல் ஆடிட் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற நேரம் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அவங்க அந்த குதிரை பந்தய மைதானத்துல வேலை பார்க்கறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அதாவது பால் வியாபாரம் செய்யறாங்க. இந்த வேலையை செய்து கொண்டே அதையும் பால் வியாபாரம் செய்யறாங்க. அதற்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா திண்ணை பள்ளிக்கூட ஆசிரியரா இருக்கிறாங்க. இது மாதிரி எந்த வேலை செய்தாலும் அந்த மீதி இருக்கக்கூடிய நேரத்தை ஏதாவது ஒரு கூடுதலான பணியை செய்து கொண்டு என்னன்னா அவங்களுடைய தேடல் என்னவா இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பொருளாதாரத்துல எப்படியாவது தன்னை வந்து இந்த சமுதாயத்துல நிலை நிறுத்தணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விருப்பம். அதெல்லாம் நிலை நிறுத்துறதெல்லாம் தாண்டி அந்த 50ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா லேக்ஸ் கணக்குல, அதாவது வியாபாரத்துல வந்து மிகப்பெரிய நிறுவனமாக செயல்பட்டு மிகப்பெரிய டேர்ன் ஓவர் செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாக வந்த பின்பும் அவங்க அதுல என்ன இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இன்கம்ப்ளீட்னஸ், அங்க ஒரு நிறைவில்லாத ஒரு நிலை. அதை தாண்டி அந்த நிறைவில்லாத நிலையை தாண்டி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அதெல்லாம் ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவங்க வந்து என்னவா இருக்குன்னா ஒரு ஐபி கொடுக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன், இன்சால்வன்சி பெட்டிஷன் கொடுத்து அவங்க வந்து வெளியில வந்த ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு நிலையிலையும் அவங்க வாழ்க்கையை வந்து தொய்வடையலை. வாழ்க்கையில அவங்க தனிப்பட்ட முறையில தொய்வடையலை. அவங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை பூர்த்தி பண்ணுவதற்கு நண்பர்கள், இறைவன் வந்து யாரோ சில நண்பர்கள் மூலமாக உதவி செய்யறாங்க. அதற்கு அடுத்தாப்புல பார்த்தோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வந்து தன்னுடைய அதாவது 0 to ஹீரோ அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். முதல்ல 0 to ஹீரோவா ஆனவரு திரும்பவும் 0க்கு வந்துடுறாங்க. சரிங்களா? இப்படிப்பட்ட அந்த நம்ம ஊர்கள்ல பார்த்தோம் அப்படின்னா வாழ்ந்து கெட்ட குடும்பம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அது போல வந்து
ஒரு சாதாரணமான நிலையில இருந்த குடும்பத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய நிலையில உள்ள குடும்பத்துக்கு வந்து மறுபடியும் என்னவா இருக்கிறாங்க அப்படின்னா அந்த சாதாரணமான ஒரு நிலைக்கு வரும் பொழுது அந்த மனம் எப்படி வேதனைப்பட்டிருக்கோம். ஆனா என்ன செய்யறாங்க, வேதனையெல்லாம் படல. சரிங்களா? அந்த அந்த நிலையிலே ஒரு நல்ல ஒரு நமக்கு ஒரு பாடலை கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? இயற்கை எனும் பேராட்டக்காரனுக்கு நாம் எல்லாம் எடுத்த ஆடும் காய்கள். சரிங்களா? இடம் மாற்றி வைப்பான், பெயர்த்து வைப்பான், பிழை என்று தீர்ப்பளிக்க பேருலகில் பிறந்தோர் யார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இறைவன் வந்து என்ன செய்யறாரு அப்படின்ற விஷயத்த ஒவ்வொரு நிகழ்வுகளையும் தன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த நிகழ்வுகளை அந்த இறைவனுடைய திட்டமாக எடுத்துக்கொண்டு அதை அவங்க செயல்படுத்தி அதை சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டு வரும் பொழுது எந்த நேரத்திலையும் அவங்களுக்கு அது தொய்வு ஏற்படலாம். ஏன்னு கேட்டோம்னா இந்த விளக்கம் இருக்கு பாத்தீங்களா, இந்த உலக சமாதானம் அப்படின்ற ஒரு விளக்கத்தை அவங்க ஏற்கனவே அவங்க உள்ள வச்சிருக்கிறாங்க. அதை வச்சிருக்கிறதுனாலதான் இதை நடைமுறைப்படுத்துறதுக்கு என்னென்ன வேலைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்களுக்கு தோன்றிய சிந்தனைகளை எழுதி வைத்துக் கொண்டு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதை எந்தெந்த இடத்துல எல்லாம் வெளிப்படுத்த முடியுமோ அதெல்லாம் வெளிப்படுத்திட்டே வந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்ப அவங்களுடைய நோக்கமும் என்னுடைய நோக்கமும் ஒன்றாக இருக்கும் பொழுது இந்த கடைசியில வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ம எல்லோரும் போனோம்னா ஆலியார் போனோம்னா நம்ம அவங்க பாக்குற இடம் எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா மகிழ்ச்சி அவங்க இருந்த அறை. சரிங்களா? முதல்ல நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறது அறிவுத்திருக்கோயில பார்க்கணும்னு நினைப்போம். அதான அறிவுத்திருக்கோயில். அப்ப அங்க போனோம்னா மகிழ்ச்சி அவங்க இருந்த இடத்துக்கு அங்க துரியாதீத ஹாலுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுல துரியாதீத தீட்சை பெற்றவங்க தான் போக முடியும். மகிழ்ச்சி அவங்க இருந்த அறைக்கு வந்து பொதுமக்களும் போய் பார்க்கக்கூடிய அளவுல வச்சிருக்கிறாங்க. என்ன காரணம்னா அங்க ஒரு சாதாரணமா ஒரு ஞானி ஒரு துறவி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நமக்கு தோற்றம்லாம் எப்படி இருக்கும்னா, இது வரைக்கும் நம்ம முன்னாடி இந்த பயிற்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த மனவளக்கலை மன்றங்களுக்கு எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ரோட்ல வந்து ஒரு காவி துணி போட்டு அடுத்த வேளை உணவுக்கு யாரையும் எதிர்பார்த்திருக்கக்கூடிய மாதிரியான ஒரு தோற்றம் தான் இருக்கும். நம்ம பார்த்த சாதாரண மனிதர்களாக நாம பார்க்கும் பொழுது. ஆனா ஒரு ஞானி என்று சொல்லக்கூடியவர் ஒரு துறவி என்று சொல்லக்கூடியவர் அவர் வாழ்ந்த வாழ்க்கை என்பது எப்படி இருந்துச்சு சொல்லி கேட்டீங்கன்னா சாதாரண ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ரூம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த அறை நமக்கு இருக்கும். இப்ப நம்ம பார்த்திருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஞானி என்று சொல்லிக்கொண்டு அடுத்த வேளை உணவுக்கோ உங்களுடைய வாழ்க்கை தேவைகளுக்கோ யாரையாவது எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா இறைவனையே நீங்கள் அவமானப்படுத்துகிறீர்கள் அப்படின்றதான் அதனுடைய பொருள். உங்களுக்கு வாழ்க்கையில நீங்க இறைவனை உணர்ந்தாச்சு, நீங்க ஞான நிலையை அடைஞ்சாச்சுன்னா உங்கள் வாழ்க்கை என்னவாக இருக்குன்னா அது ராஜ வாழ்க்கையாக இருக்கு. அதனாலதான் இதற்கு பேர் ராஜ யோகம். நம்ம செய்து கொண்டிருக்கக்கூடிய குண்டலினி தீட்சை முறைக்கு, குண்டலினி யோக பயிற்சி முறைக்கு ராஜ யோகம் என்ற ஒரு பெயரையும் கொடுத்து வைத்திருக்கிறார்கள் மகிழ்ச்சி அவர்கள். அந்த ராஜ யோகத்தை செய்து கொண்டிருப்பவர் தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது ராஜ வாழ்க்கையாகத்தான் இருக்கும். அதை வாழ்ந்து காட்டி இருக்கிறாங்க. சரிங்களா? நம்ம அந்த குருவணக்கு பாடல்ல கூட நமக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா, அறிவைதான் தெய்வம் என்றார் தாயுமானார், அகத்துதான் மெய்ப்பொருள் என்று எடுத்து காட்டினார் திருவள்ளுவர், அறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னால் திருமூலர், அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாய்த்தார் ராமலிங்கர், அறிவில் அறிவாய் நிலைத்தோர் அறம் வகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டியோர் நினைவு கூறுவோம். அந்த வாழ்ந்து காட்டியோர் அப்படின்னு சொல்ற இடத்துல மகிழ்ச்சி அவங்களுடைய வாழ்க்கை முறையை நாம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சாதாரண நிலையிலிருந்து அந்த ராஜயோக வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியதை அடைவதற்கு அவங்க அதை விரும்பல. சரிங்களா? இதை அவங்க விரும்பினாங்க அப்படின்ற கருத்தை நம்ம இந்த இடத்துல நினைச்சுக்க கூடாது. சரிங்களா? அவங்க விரும்பல, ஆனால் இறைவன் இயற்கை என்ன கொடுத்ததுன்னா அந்த ராஜ வாழ்க்கையை கொடுத்தது. எப்ப அதெல்லாம் எனக்கு வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்லதான் எனக்கு 9 நாளில் உடுப்பவை 2 என்பது துறவிகளுடைய மனநிலைன்னு சொல்லுவாங்க. அந்த நிலையில இருக்கிறவரை அவர் வேண்டாம் வேண்டாம் சொல்லும் போது அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு ராஜ வாழ்க்கையாக மாறி இருக்கு. அப்ப என்னன்னா இந்த உலக சமாதானம் அப்படின்ற ஒரு திட்டத்தை அவங்க கையில எடுத்து செயல்படுத்தும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இறைவன் அவங்களோட இணைந்திருக்கிறார். அப்ப இறைவன் அவங்களோட இணைந்திருக்கும் போது இந்த திட்டம் நடைமுறை என்ன சொல்லுவாங்க மாதிரி சொல்லுவாங்க, இறைவா நற்கர்ம யோகம் எனும் என்னமதை என்னுள்ளத்தை எழுப்பி விட்டாய் அறிவேன், உறைவாய் என்னுள்ளத்து அறிவாய், முறையாக அறிஞர்களை பெரியோர்களை என்னுடைய இணைத்து இதை செயலாக்குறதுக்கு உதவி செய் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. சரிங்களா? அப்ப இறைவன்கிட்ட கேட்கிறத ஃபிராக்ஷன் டிமாண்ட் டோட்டாலிட்டி சப்ளைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்ப இறைவன்கிட்ட கேட்கறத அவங்க கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்படி கொடுக்கும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா இது அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட நிறைவு. அவங்க வாழ்க்கையில அப்பதான் மகிழ்ச்சி அவங்க அந்த 90 ஆண்டுகள் அந்த வாழ்ந்த காலகட்டத்துக்கு பிறகு அவங்க சொல்றாங்க அவங்களுக்கு என்ன வேணும். அவங்களுடைய பிறந்த நாளை சொல்லும் போது நான் தேவையே இல்லைன்ற ஒரு இடத்துல இருக்கிறேன் அப்படின்றாங்க. எனக்கு எதுவுமே தேவையில்லை. ஏன்னா உலக சமாதானம் அப்படின்றத அவங்க பெரிய விருப்பம் அப்படின்னு சொல்லி சொன்னா கூட அந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா
அதையும் இந்த உலக சமாதானத்தையும் நான் தான் செய்யணும் அப்படின்ற இடத்துல அவங்க சொல்லல. அதற்கான திட்டத்தை கொடுத்தாச்சு, அது பாட்டுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்யல, எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்ற இடத்துல உலக சமாதானம் அப்படின்ற திட்டம் கூட அது பாட்டுக்கு இயல்பா நடக்கும் அப்படின்ற இடத்துல வந்தாச்சு. எனக்கு எந்த தேவையும் இல்லை அப்படின்ற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. அப்படின்ற இடத்துக்கு வரும்போது அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னா நல்ல ஒரு நிலையில இருக்கு. இப்ப நமக்கு எல்லாமே வாழ்க்கை சிக்கல்கள் இருக்கு. பொருள் தேடல்ல ஒரு சிக்கல் இருக்கு. உறவு உறவு பொருள் சிக்கல், பொருளாதார சிக்கல், உறவு சிக்கல், உடல்நல சிக்கல், இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? இதற்கு நமக்கு தீர்வாக கொடுக்கப்பட்டது பயிற்சி முறைகள் ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இந்த உலக சமாதான திட்டம் இன்னைக்கு உலகத்தோட நிலையை பார்த்தோம் அப்படின்னா மனிதன் எந்த நிலையில வந்திருக்கிறான் அப்படின்னா அதாவது இந்த இடத்த நான் இந்த உலக சமாதானம் பத்தி போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கன்க்ளூஷன் என்னவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, உலக சமாதான புத்தகத்துக்குள்ள நம்ம போகல இன்னும், சரிங்களா? மகிழ்ச்சி எதுக்காக இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க, அதன் எழுதுன் மூலமாக அவங்க வாழ்க்கையில நடைபெற்ற அவங்க வாழ்க்கையை பத்தி லேசா பார்த்துட்டு அந்த உலக சமாதான திட்டத்துல என்ன சொல்லியிருக்கிறாங்க, உலக சமாதான புத்தகத்துல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம அடுத்து பார்க்க இருக்கிறோம். இதுல இந்த இடைப்பட்ட காலத்துல மகிழ்ச்சியை நம்ம இது பண்ணும்போது மனித வாழ்க்கை எப்படி நமக்கு நடைபெற்று இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மனிதன் எப்படி தோன்றினா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க இந்த பூமியினுடைய அமைப்பு என்பது நீரால பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு குறிப்பிட்ட பகுதியில மனிதன் ஒட்டுமொத்தமாக இனமாக வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது இயற்கை சீற்றங்களாலும் அந்த இயற்கை இதால என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நில அமைப்பு பிளவுபட்டு இருக்கிறது. இந்த பிளவுபட்ட நில அமைப்புல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மனிதன் அந்த குழுவாக வாழ்ந்த நேரத்துல என்னவா இருக்கிறாங்கன்னா பிளவுபட்டு வாழக்கூடிய ஒரு நிலைக்கு வர்றான். அப்படி வரும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, அந்த குழுவுல இருக்கக்கூடிய அனுபவத்தாலையும் அறிவாலையும் உயர்ந்தவர்களுடைய வழிகாட்டுதல் அந்த இடத்துல அவங்களுக்கு தேவைப்பட்டது. அந்த வழிகாட்டுதல் அடிப்படையில வாழும் பொழுது அதை வழிகாட்டிய பெரியோருடைய பெயரில் அந்த ஒழுக்க நெறிமுறைகள் கடைபிடிக்கப்பட்டு அது மதமாக தோன்றியது. சரி, இது மனித வாழ்க்கையில இருக்கக்கூடிய இன்னைக்கு உள்ள காட்சி. அப்படி தோன்றியவைகள் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மதம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய மதத்தின் பெயராலும் நமக்கு ஜாதியின் பெயராலும் மற்ற ஏற்றத்தாழ்வுகள் பெயரால மனிதனுடைய வளம் அப்படின்னு சொல்லக்கூடியது உடல் அறிவு சக்திகள் வீணாகுது அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு சொல்லி கேட்டான்னா, இன்னைக்கு உலகத்துல நமக்கு ஜீசஸ் பைபிள்ல சொல்லப்பட்ட ஒரு கருத்தை சொல்றாங்க. நீங்க உங்களை தோற்றுவிக்கும் பொழுதே இறைவன் உங்களுக்கு தேவையான எல்லா தேவைகளையும் உற்பத்தி செய்து விட்டுதான் தோற்றுவித்தார். அதான் சொல்றாங்க. என்னன்னா, முதல் நாள் உலக இருளா ஆதியிலே என்னவா இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இருளாக இருந்தது, ஒளி உண்டாக கடவுது என்றது இறைவன் சொன்னான். அங்க தேவன் சொன்னான், அங்க ஒளி உண்டாயிடுச்சு. அடுத்து என்னவாயிருச்சு, பூமி தோன்றியது, சூரியன் தோன்றியது, சந்திரன் தோன்றியது, இந்த மாதிரி ஒண்ணு தோன்றி அதுக்கப்புறம் அந்த தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம இந்த தன்மாற்ற தத்துவத்தையும் பரிணாம தத்துவத்தையும் இந்த பைபிள்ல சொல்லப்பட்ட கருத்துக்களையும் ஒட்டி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லாம் ஒன்னாதான் இருக்கும், சரிங்களா? இதே போல நமக்கு கீதையில சொல்லப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், குரான்ல சொல்லப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், உங்கள் ஒரு உயிர் படைக்கப்படும் முன்பாகவே அதற்கு தேவையான எல்லாமே படைக்கப்பட்டு விட்டது அப்படின்றதுதான் நமக்கு அனைத்து மத நூல்களும் தத்துவ நூல்களும் சொல்லப்பட்ட ஒரு உண்மை. அப்படி இருந்து எனக்கு என்ன இல்லைன்னா இயலாமை இருக்கு, எனக்கு பற்றாக்குறை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இதற்கெல்லாம் காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது ஒரு பேங்க்ல இந்த கர்மயோகத்தை அந்த இடத்துல மகிழ்ச்சி சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, ஒரு பேங்க்ல ஒருத்தர் மக்கள் கடன் வாங்கிட்டே இருந்துட்டு திரும்ப கொடுக்கலைன்னா என்ன ஆகும், அங்க என்ன ஆயிரும்னா பேங்க் திவால் ஆயிரும் இல்லைங்களா? அது போல இப்ப சமுதாயத்துல இருக்கக்கூடிய மனித வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கான அடிப்படை காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த உலக சமாதானம் கவியில 5வது கவியா சொல்லியிருக்காங்க, அறிவு உடல் சக்திகள் வீணாகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த பாடலுடைய கவியினுடைய தலைப்பு என்பது அறிவு உடல் சக்திகள் வீணாகிறதே. நீதி நெறி நன்கு அறிந்த மனிதர் வாழ்வில், நீதி நெறி நன்கு அறிந்த மனிதர் வாழ்வில் நெருக்கடி ஏன் வந்ததென்று கணக்கு பார்க்க, ஏன் மனித வாழ்க்கையில சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு எடுத்து பாத்தீங்கன்னா, ஆதிநிலை இருப்பு எடுத்தால், ஆதிநிலை என்பது தெய்வ நிலை, அப்ப எல்லாருமே அங்க ஆதிநிலையில இருந்தா வந்திருக்கிறோம். அதன் பின் வந்த அணு முதலாய் அண்டம் பிண்டம் அறிவு லாபம்
சாதி மத தேச மொழி இன பேதங்கள் தனி உடைமை பற்று இந்த வகையின் மூலம் பாதிக்கு மேல் மனிதர் சக்தி வீணாய் பயனற்று போவதை நாம் தெரிந்து கொண்டோம். இன்னைக்கு வாழ்க்கையில அந்த நம்முடைய அறிவு என்பது நானும் உழைச்சு ஓட தேஞ்சதுதான் மிச்சம். ஆனா எனக்கு ஒன்றும் நிறைவு இல்லை. சரிங்களா? அப்ப என்னுடைய அறிவை நான் எவ்வளவோ பயன்படுத்திட்டு இருக்கேன். எத்தனையோ பேராசிரியர்கள் எவ்வளவோ பேர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா நான் சொல்றது யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு நமக்கு ஏன் வீணா போகுது, நம்ம சொல்றது பூரா எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஏன் வீணா போகுதுன்னு கேட்கிறாங்கன்னு சொல்றாங்கன்னா, அதாவது ஜாதி மத பேதம். சரிங்களா? நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, தத்துவங்கள் நமக்கு இருக்கு. இத தத்துவம் பொதுவா யாருக்கோ சொல்ற மாதிரி நம்ம சொல்லிடுறோம். நம்ம அடிப்படையில இது எனக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, சாதி மத தேச மொழி இன பேதங்கள் தனி உடைமை பற்று இந்த வகையின் மூலம்தான் பாதிக்கு மேல் மனிதர் சக்தி வீணாய் போய் பயனற்று போவதை நாம் தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதனால என்ன ஆயிருதுன்னா, நம்முடைய உழைப்பெல்லாம் வீணா போயிருது. நம்முடைய தத்துவங்கள் எத்தனையோ தத்துவங்கள் எவ்வளவோ நம்ம அகத்தாய்வு நடக்குது, எவ்வளவோ சத்சங்கங்கள் நடக்குது, கூட்டுத்தவம் நடக்குது. அதுல சொல்லப்பட்ட கருத்துக்கள் அத்தனையுமே கேட்கக்கூடியவர்கள் இந்த இந்த எல்லை கட்டிய மனநிலையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை எல்லை கட்டிய மனநிலைன்னு மாதிரி சொல்லுவாங்க. எல்லை கட்டிய மனநிலைன்னா வேற ஏதோ நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். எல்லை கட்ட மனநிலைக்கு ஒரு தெளிவான விளக்கம். சாதி என்ற எல்லைக்குள்ளாக இருக்கிறேன், மதம் என்ற எல்லைக்குள்ளாக இருக்கிறேன், தேசம் என்ற எல்லைக்குள்ளாக இருக்கிறேன். எது நானு இன்ன சாதி. அப்ப நான் என்னுடைய நல்லது பூரா என்ன நினைக்கிறேன்னா, இன்ன சாதியினருக்குத்தான் நான் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? நான் இன்ன மதம், இந்த மதத்தை தான் நான் முன்னெடுத்து நான் அதுக்காகத்தான் நான் உழைக்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? அடுத்தது தேசம், என்னுடைய நாடு மட்டும்தான் வளம் பெறணும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். சரிங்களா? மொழி, என்னுடைய மொழிதான் சிறந்த மொழி, இதுதான் உலகம் முழுக்க பேசப்படணும் அப்படின்றத நினைக்கிறேன்னு சொல்றது யாருன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள், பொருளாதார தலைவர்கள், மத தலைவர்கள், அந்தந்த மதத்துல இருக்கக்கூடியவர்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த கருத்துல ஆழமாக ஊன்றி இருக்கிறார்கள். உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் சொல்றோம். அப்ப உயிரறிவை உள்ளுணர்வாக பெறும் பொழுது ஆதியிலே ஆதி என்னும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று அணு என்ற உயிராகி, அப்ப அந்த ஆதி என்னும் பரம்பொருள் தான் உயிராக அனைத்து உயிர்களாக உலக தலைவர்களாக இருக்கிறது. இஸ்ரேலுடைய தலைவரும் ஆதி எனும் பரம்பொருளிலிருந்து வந்த இறைநிலைதான். பாலஸ்தீனத்தினுடைய தலைவரும் ஆதி எனும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று அணு என்ற உயிராகி வந்தவர் தான் அப்படின்ற விளக்கத்தை நான் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை அது நான் சொல்லக்கூடியது. நான் என்பது அனைத்து பொறுப்பாளர்களும், சரிங்களா, அரசியல் தலைவர்களும், மத தலைவர்களும், பொருள்துறை தலைவர்களும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம ஆழமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? இப்ப குற்றங்கள் எந்த இடத்துல சார் தோன்றியது, இந்த குற்றங்கள் செய்வதற்கான சூழ்நிலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றங்கள் எங்க இடத்துல பிறக்குது அப்படின்றத நமக்கு அடுத்ததாக அந்த நம்ம மொத்தம் பாத்தீங்கன்னா இந்த உலக சமாதானம் 200 கவிகள் இன்னைக்கு நமக்கு அந்த புத்தகத்துல நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதனால நம்ம ஒரு சில கவிகளை முக்கியமானதா நம்ம இப்ப சொல்றோம். எல்லா கவிகளுமே முக்கியமானதான். இதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. நம்ம இந்த இடத்துல அந்த குறைவான நேரத்துல நம்ம எல்லோருக்கும் பகிரணும் அப்படின்றதுனால நான் முதல்ல சொன்ன கவி பாத்தீங்க அப்படின்னா, உடல் அறிவு சக்திகள் வீணாகிறது. எதனால? எல்லை கட்டிய மனநிலை. எதுல எல்லை கட்டி இருக்கிறேன்? சாதியின் பெயரால, மதத்தின் பெயரால, தேசத்தின் பெயரால, மொழியின் பெயரால, இன பேதங்களின் பெயரால தனி உடைமை பற்று, என்னுடைய வீடு, என்னுடைய காரு, என்னுடைய அதைத்தான் சொல்றோம், தான் தனது என்ற பொருள் பற்று அப்படின்ற இடத்துல சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்களா? இந்த எல்லை கட்டிய மனநிலை தான் என்னவா இருக்குன்னா, மனிதர்கள்ல இருக்கக்கூடிய பேதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தோன்றுவதற்கான காரணமாகவும், அதனாலதான் மனித உழைப்பிடக்கூடிய நன்மைகள் எல்லாமே. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடியதுல ஏற்கனவே இறைவன் எல்லாத்தையும் படைச்சாச்சுல, ஏன் எனக்கு வாழ்க்கையில பற்றாக்குறை இருக்கு அப்படின்னா, இந்த பேதங்கள் தான் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த பேதங்கள்னால மனிதனுடைய அறிவு சக்தி, உடல் சக்தி வீணாக போகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்ப இந்த இந்த குற்றங்கள் எங்க தோன்றியது, இந்த குற்றங்கள் எங்கே தோன்றியது அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதற்கு அடுத்ததாக என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு இந்த உலக சமாதானம் புத்தகத்துல கவி 40 கவி எண் 40 சொல்றாங்க, குற்றங்கள் பிறக்கும் இடம் அப்படின்னு சொல்லிட்டு, குற்றங்கள் செய்வதற்கே சூழ்நிலைகள் குறுக்கிடும் சந்தர்ப்பம் பல நிறைந்து
சூழ்நிலைகள் குறுக்கிடும் சந்தர்ப்பம் பல நிறைந்து குற்றங்கள் மனிதரிடை பெருகி போச்சு. குற்றங்கள் மனிதரிடை பெருகி போச்சு. சரிங்களா? கொடுமை, வறுமை, அறியாமை, அதிக செல்வம். கொடுமை, வறுமை, அறியாமை, அதிக செல்வம், குற்றமில்லா செயல்களை குற்றமாக்கி குற்றவாளிகள் பலரை தோற்றுவிக்கும் குற்ற விளக்க சட்டம் இவையே இன்று குற்றமெல்லாம் பிறக்கின்ற இடமாம் பாரீர். குற்றங்கள் எங்க பிறக்குதுன்னு சொல்றாங்கன்னா, குற்றங்களை தடுப்பதற்கு தோற்றுவிக்கப்பட்ட சட்டங்கள் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த சட்டங்கள் தான் இன்னைக்கு குற்றங்கள் எல்லாம் தோற்றுவிடம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இன்னைக்கு காட்சியை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இன்னைக்கு காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். என்னன்னா, இதை நம்ம கொஞ்சம் சமுதாயத்தோட கொஞ்சம் ஒப்பிட்டு தான் பார்த்தாகணும். சரிங்களா? என்னன்னா, ஒரு புறம் ஒரு குற்றம் சாட்டப்பட்டு அவரை கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஆண்டுகள் சிறையில போட்டுட்டு அவரை என்ன செஞ்சிருக்கிறோம், நம்ம வெளியிட்டு இருக்கிறோம். சரிங்களா? இது நம்முடைய சட்டம் தான். இன்னொரு பக்கம் ஒருத்தர் மேல ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு குண்டர் சட்டம் அப்படின்றத நம்ம போட்டுட்டு மறுபடியும் என்ன செஞ்சிருக்கிறோம், அவரையும் அந்த சட்டத்துல முக்கிய அந்த போதிய ஆதாரங்கள் இல்லை என்ற அடிப்படையில அவரையும் வெளியிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, அந்த சட்டத்தை என்ன செய்யறாங்க, இந்த சட்டங்கள் தான் குற்றங்கள் தோன்றுவதற்கான காரணமாக அமைகிறது அப்படின்ற இடத்துல உண்மையிலேயே அவர் குற்றத்திற்குரிய, அதாவது தண்டனைக்குரிய குற்றம் செய்திருந்தார்னா அவரை நாம முறையாக என்ன செய்யணும். இன்னைக்கு உள்ள காட்சிகளோட இந்த கவிகள், மகரிஷி சொல்லப்பட்ட கவிகள் தத்துவங்கள் பாத்தீங்கன்னா, எந்த காலகட்டத்திலையும் நமக்கு பாத்தீங்கன்னா உலக சமாதானம் நடைமுறைக்கு வர்ற வரைக்கும் இந்த கவிகள் எல்லாம் அப்படியே பொருந்தும். உலக சமாதானம் நடைமுறைக்கு வர்ற வரைக்கும் இந்த கவிகளும் காட்சிகளும் என்னவா இருக்குன்னா, அவர் அன்னைக்கு ஏதோ கற்பனையில எழுதி வச்சுட்டாரு அப்படின்றது இல்ல. இன்னைக்கு உள்ள அந்தந்த காலகட்டத்துக்கு இது எல்லாமே அப்படியே பொருந்தி போகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து என்ன செய்யணும் சார் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இதுல மனிதன் இந்த குற்றங்களை குற்றங்கள் செய்யறாங்க, அதுல இருந்து விடுபடுறதுக்கு மனிதனை வழிமுறைப்படுத்துவதற்கு சட்டங்கள்ல முறையாக தெளிவாக வரையறுக்கப்பட வேண்டும். சரிங்களா? அதைத்தான் என்னவா கொடுத்திருக்கிறாங்க, போரில்லா நல்லுலகம், பொருள்துறை சமநீதி, நேர்மையான நீதிமுறை. இன்னைக்கு மக்கள் ஒரு போர்னால வரக்கூடிய துன்பம், இது நமக்கு அந்த வேதாத்திரிய தத்துவங்கள் 14 தத்துவங்கள் நமக்கு ஓரளவுக்கு தெரியும். சரிங்களா? போரில்லா நல்லுலகம், பொருள்துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை. அந்த நீதிமுறைகள்ல ஒரு நேர்மை வேண்டும், அனைவருக்கும் பொதுவான நீதிமுறை வேண்டும் அப்படின்றத இந்த இடத்துல நமக்கு இந்த கவியை நம்ம ஒப்பிட்டு பார்த்துக்கலாம். சரிங்களா? அந்த நேர்மையான நீதிமுறைக்கு இந்த உலக சமாதானம் கவி எண் 40 குற்றங்கள் பிறக்கும் இடம் அப்படின்றது இந்த சட்டங்கள் தான் முக்கியமான காரணமாக மகரிஷி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப இதுல இருந்து மனிதன் மயக்கம் தெளிய வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாங்க. மனிதன் மயக்கத்துல இருக்கிறான். இந்த நம்ம சொல்றோம் இல்லைங்களா, ஆணவம், கண்மம், மாயை, இந்த மாயையில இருந்தா துன்பங்கள் தோன்றுகிறது அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. ஏன்னா அந்த மயக்கம் தெளிவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, சாதி, மத, தேச, மொழி இவற்றால், சாதி, மத, இன, தேச, மொழி, இனம் இவற்றால் தங்களையே உலக மக்களிடமிருந்து வேதித்து கொண்டு, சுத்தவெளிதான் எல்லாமாகவும் இருக்கு, அனைத்து மனிதர்களாகவும் இருக்காங்க. சரிங்களா? அனைவரும் தோன்றிய இடம் ஒண்ணுதான். அந்த அந்த இடத்துலதான் தோன்றி வந்திருக்கிறோம். சரிங்களா? தங்களையே பிற மக்களிடமிருந்து வேதித்து கொண்டு, உலக மக்களிடமிருந்து வேதித்து கொண்டு, பிற மக்கள் தம்மை பிழையான வார்த்தைகளால் வெறுத்து பேசும், பிற மக்கள் தம்மை பிழையான வார்த்தைகளால் வெறுத்து பேசும் நீதிக்கே முரணான செயலை கூட, நீதிக்கே முரணான செயலை கூட நிச்சயமாய் இது உயர்ந்த பண்பாடென்று வாதிக்கும் கூட்டமும் நம் சகோதரர்கள் தான். சரிங்களா? அந்த ஜாதி, மதம், மொழி, இன பேதங்களால பேதித்து கொண்டு அவங்க என்ன செய்யறாங்க, செய்யற செயல்கள், பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே நீதிக்கே முரணானதுதான். ஆனா அப்படி அவங்க பேசினாலும் அவங்க யாரு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, அவங்களும் நம்ம சகோதரர்கள் தான் அப்படின்றாங்க. சுத்த வழியில தான் தோன்றி வந்திருக்கிறோம். அப்ப அவங்களும் யாரு, இந்த மதத்தினர் தான் சார் ரொம்ப குற்றம் பண்றாங்க. சரிங்களா? இந்த மதத்தினர் தான் ரொம்ப குற்றம் பண்றாங்க, அந்த மதத்தினரை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நம்ம விரும்புறோம். இந்த ஜாதியினர் தான் ரொம்ப குற்றம் பண்றாங்க, அவங்கள நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நம்ம எதுவும் அவங்க மேல இது செய்ய வேண்டாம்.
வாதிக்கும் கூட்டமும் நம் சகோதரர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு வாழ தெரிந்து தெளிவடைய வாழ்த்துவோம் அப்படின்றாங்க. அவங்களுக்கு வாழ தெரியல, அவங்க வாழ தெரிந்து வாழ்வதற்கு நாம வாழ்த்த வேண்டும். சரிங்களா? இதெல்லாம் ஏன்னா குருவனுடைய நோக்கமும் என்னுடைய நோக்கமும் ஒன்றாக இருந்ததுன்னா தான் என்ன கிடைக்கும், எனக்கு கிடைக்க வேண்டிய பலன் கிடைக்கும். இல்லைன்னா என்னது, குறி தவறி வெடிக்கும் துப்பாக்கியை போன்றது, நெறி தவறி செய்யும் செயலின் விளைவு. நான் உட்காந்து தியானம் பண்ணுவேன், சரிங்களா, நான் உட்காந்து நல்லா ஜீவகாந்த பெருக்கம் பயிற்சி பண்ணுவேன், நான் உட்காந்து நல்லா என்ன செய்வேன், காயகல்பம் பண்ணுவேன். இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு தேவையானது அங்க கிடைக்கல சார், எனக்கு தேவையானது அங்க கிடைக்கல. சரிங்களா? உங்களுக்கு தேவையானது பூரா கொடுக்கறதுக்காக உட்காந்து இந்த பயிற்சிகளை உங்களுக்கு கொடுத்தாரு குரு கிடையாது. சரிங்களா? உங்களுக்கு தேவையானதை கொடுக்கறதுக்காக இந்த பயிற்சியை கொடுக்கல. சரிங்களா? எல்லோருக்கும் தேவையானதை கிடைக்கிறதுக்காக கொடுத்தாரு. உலக மக்கள் அத்தனை பேருக்கும் தேவையானதை கிடைக்கிறதுக்கு இதை கொடுத்திருக்கிறாரு. சரிங்களா? தனி நபருக்காக இந்த தனி மனித அமைதி கிடைக்கும். இந்த பயிற்சி பண்ணோம்னா தனி மனித அமைதி என்பது கிடைக்கும். எனக்கு மட்டும்தான் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னா இங்க இல்ல. இந்த உலக மக்கள் அனைவருக்கும். ஏன்னா கொஞ்சம் இந்த பயிற்சியை முறையாக செய்யறவங்களுக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியம், கொஞ்சம் உடல் மன அமைதி, இதெல்லாம் ஒரு நிறைவு எல்லாம் கொஞ்சம் கிடைக்குது. இந்த கொஞ்சம் கிடைக்கிறது எதுக்குன்னா உங்களை டேஸ்ட் காட்டுறதுக்காக. சரிங்களா? ஒரு கடைக்கு வியாபாரம் பண்ற ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா, ஒரு ஸ்வீட் கடை புதுசா திறந்திருக்காங்கன்னா என்ன செய்வாங்க, நேர ஒரு சின்ன ஸ்வீட்டை இலவசமா எடுத்து கொடுப்பாங்க இல்லையா, ஒரு இனிப்பை எடுத்து கொடுப்பாங்க இல்லைங்களா? அது போல உடற்பயிற்சி காயகல்பம் தியானம் எல்லாம் பண்ணோம்னா ஒரு சின்ன ஸ்வீட் மாதிரி நமக்கு நல்ல நிறைய நன்மைகள் கிடைக்கும். அதுவே நமக்கு பெரிய விஷயமா இருக்கும். சரிங்களா? அப்ப இன்னும் வேணும் வேணும் வேணும்னு சொல்லிட்டு அந்த வேணும்ன்ற இன்பத்துக்குள்ளாக நம்ம பயிற்சி பண்ணோம்னா முதல்ல மேல இருந்து கீழே ஜீரோக்கு வந்துடும். சரிங்களா? மகிழ்ச்சி எப்படி 0 to ஹீரோ ஆனாரு, மறுபடியும் ஹீரோ டு 0 ஆனாரு. ஏன்னா அவருக்கும் ஒரு பேராசை என்னன்னா உலக மக்கள் எல்லாரையும் நம்ம நல்ல பெரிய இடத்துக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னு அது ஒரு பேராசையா இருந்தது. அப்பதான் அதுக்கப்புறம் தான் ஆராய்ச்சி பண்ணி தான் உடனே எல்லாம் நடக்காதுப்பா, 150 ஆண்டுகள் ஆகும் அப்படி சொல்லிட்டு அத நடைமுறைக்கு கொண்டு வரதுக்கு ஒரு காலத்தையும் அவங்கள சொல்ல. இது எதுவுமே நானா என்னுடைய விருப்பத்தின் பேர்ல இப்படி எல்லாம் நடக்கணும்லாம் எழுதி வைக்கலப்பா, நானா என்னுடைய விருப்பத்தின் பேர்ல இதெல்லாம் எழுதி வைக்கல. என்ன இது அதுவா இயற்கை எனக்கு உணர்த்தியை தான் எழுதி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய இந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிக்கல்கள் இருக்கு பாத்தீங்களா, இந்த வாழ்க்கை சிக்கல்களை என்ன செஞ்சிட முடியாது, அப்படியே ஒரே நாள்ல மாத்திர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா 150 ஆண்டுகள் ஆகும்னு சொல்லிட்டு. இன்றுள்ள மக்களின் வழக்க பழக்கங்களை, இன்றுள்ள மக்களுடைய வழக்க பழக்கங்களை அடியோடு மாற்றவும் முடியாது. என்ன செய்ய முடியாது, அடியோட மாத்திர முடியாது. இன்று உலகில் வாழ்ந்து வரும் மனிதர்களுக்கு இருக்கின்ற வேதங்கள் ஒழிக்க போகா. எல்லாம் அவ்வளவு சுலபமா ஒழிச்சிட முடியாதுன்ட்டு நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு, எதையும் மாத்திர முடியாது. சரிங்களா? தொன்று தொட்டு புலன் இயக்கி பழகி கொண்ட சொல் செயல்கள் உணவு முறை அறிவின் போக்கு, சொல் செயல்கள் உணவு முறை அறிவின் போக்கு சென்று விட்ட நாட்களை போல சிறிது காலம் ஏற்கனவே வாழ்ந்த மாதிரியே கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு சீவிக்கும் வரை தொடர விட்டு அவன் வாழ்ற வரைக்கும் வாழ்ந்துட்டு போட்டோம். சரிங்களா? நன்று வரும் எதிர்கால மக்களான நமது சிறுவர் வாழ்வை தூய்மை செய்வோம். இந்த கவி உலக சமாதானம் 56. தலைப்பு இன்றுள்ள வேர்களின் வழக்க பழக்கங்களை அடியோடு மாற்ற முடியாது அப்படின்ற இடத்துல ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டாங்க. சரிங்களா? இப்ப இதுல இதெல்லாம் சூழ்நிலை இதெல்லாம் நடக்குது, அப்படியே முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யல, நான் ஒதுங்கி போகல. ஆனா இனி வரக்கூடிய சிறுவர்களை சீரமைக்க வேண்டும் அல்லவா, புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும், அதிக பொய் போதை போர் இதெல்லாம் ஒழித்து அமுல் செய்வோம். அதிக சுமை ஏதுமில்லை அவரவர்தம் உழைப்பாள், உழைப்பாள் அறிவின் ஆற்றலினால் வாழும் அன்பு வேண்டும். சரிங்களா? அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு மகிழ்ச்சி ஒரு கன்க்ளூஷன், நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டுதல் அப்படின்ற ஒரு முறையை ஒண்ணு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? என்னன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, அதாவது இப்படி ஒரு காட்சி இருக்கு, இந்த சூழ்நிலையை நான் என்ன செய்யணும், நான் இப்ப என்ன சொல்றோம், நம்மளெல்லாம் சிந்தனையாளர்கள் சான்றோர் பெருமக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மகிழ்ச்சி. சிந்தனையாளர்கள் சான்றோர் பெருமக்கள் அப்படின்ற இடத்துல நமக்கு சொல்லும் போது என்ன செய்யறாங்க அப்படின்னா, பிறந்து விட்டோம் வாழ்கின்றோம். உலக சமாதானம் கவியில அதாவது சிறந்த சூழ்நிலையும் சிந்தனையாளர் கடமையும் சொல்றாங்க.
சிறந்த சூழ்நிலையும் சிந்தனையாளர் கடமையும். உலக சமாதானம் கவி 44. என்ன சொல்றாங்கன்னா, பிறந்து விட்டோம் வாழ்கின்றோம், பிறந்து விட்டோம் வாழ்கின்றோம், அனுபவித்தோம் பெற்ற பலன் இன்ப துன்பம் இரண்டேயாகும், பெற்ற பலன் இன்ப துன்பம் இரண்டேயாகும், இறந்துவிடப் போகின்றோம் என்றோ ஒரு நாள், இறந்துவிடப் போகின்றோம் என்றோ ஒரு நாள், இதற்குள்ளே அமைதி பெற உலக வாழ்வை துறந்துவிட முடியாது, இதற்குள்ளே அமைதி பெற உலக வாழ்வை துறந்துவிட முடியாது. தொல்லை நீங்கி மனித இனம் சுகமாக வாழ்வதற்கு ஏற்ப, தொல்லை நீங்கி மனித இனம் சுகமாக வாழ்வதற்கு ஏற்ப சிறந்தபடி சூழ்நிலைகள் அமைக்க வேண்டும், சிந்தனையில் உயர்வில் உள்ளோர் கடமை இது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டும் நம்ம போயிட முடியாது. நம்ம எதிர்கால சந்ததியை உருவாக்கணும் இல்லைங்களா? அதற்கு சிந்தனையில் உயர்வு பெற்ற சிந்தனையாளர்கள் சான்றோர் பெருமக்களுடைய கடமை இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, நான் சொல்லிட்டேன் நீ வாட்டுக்கு என்னன்னு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல. சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் நீங்க வாட்டுக்கு என்னன்னு போய் இதை செய்யுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லல. என்ன சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கு அடுத்த நீங்க வாட்டுக்கு என்னன்னு பண்ணுங்கப்பா இதான்ப்பா திட்டம் அப்படின்னு எல்லாம் சொல்லல. சரிங்களா? அதற்கு என்ன செய்யறாங்க, உலக சமாதான சங்கம் தான் உலக சமுதாய சேவா சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை துவக்கி இருக்கிறாங்க. கவியன் உலக சமாதானம் கவியன் 66 உலக சமாதான சங்கம். இத்தகைய சங்கம் ஒன்று அமைத்து உள்ளோம். இது இந்த சிறந்தபடி சூழ்நிலைகள் உருவாக்குவதற்கான சிந்தனையாளர்கள் கூடிய, சிந்தனையில் உயர்ந்தோர்கள் கூடிய சங்கம் ஒன்று அமைத்து உள்ளோம். எல்லோருக்கும் அதில் சேர உரிமை உண்டு, எல்லோருக்கும் அதில் சேர உரிமை உண்டு. சாதி மத இன மொழி தேசங்கள் பிரிவினை கிடையாது, பாகுபாடு கிடையாது. நீ சேரலாம், சேரக்கூடியதுன்றது கிடையாது. சரிங்களா? நம்ம சங்கங்கள்லாம் இன்னைக்கு நிறைய நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த ஜாதி சங்கம் மத சங்கம் மாதிரி நிறைய பார்த்திருக்கிறோம் இல்லைங்களா? உலக சமுதாய சேவா சங்கத்துல என்ன சொல்றாங்க, இத்தகைய சங்கம் ஒன்று அமைத்துள்ளோம், எல்லோருக்கும் அதில் சேர உரிமை உண்டு. வித்து கெடும் விபச்சாரம் புகை கள் தள்ளி விவேகமுடன் தொழில் செய்து குடும்பம் காத்து நித்தம் ஒரு சிறு நேரம் ஓய்வில் தேர்ந்து நேர்மையுடன் சமூக சேவை செய்ய நினைக்கும் உத்தமர்கள் அனைவருமே ஒன்று சேர்வீர், உலக மக்கள் நல்வாழ்விற்கே உழைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதாவது உலக சமாதானம் புத்தகத்தை மகிழ்ச்சி அவங்க அதாவது 2 பாகமா பிரிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அதாவது முதல் பாகம் இதனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல், இதற்கு நான் இந்த மாதிரி உலக சமுதாய சேவா சங்கம் நம்ம தொடங்கி இருக்கிறோம் அப்படின்ற விஷயத்தோட நம்ம இதை இன்னைக்கு நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் நிறைவாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதை நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். அடுத்து ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நம்ம இதனுடைய அடுத்த கட்டத்தை பற்றி நாம் சிந்திப்போம். வாழ்க வளமுடன். ஏதாவது நன்றி. வாழ்க வளமுடன். தற்பொழுது நாம் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் சேர்க்கின்றோம். முதலாவது அன்பராக உமையாலம்மா, நீங்க பேசலாமா? உங்களுக்கு அட்மிட் கொடுத்தாச்சு. அம்மா வாழ்க வளமுடன்மா. நன்றிம்மா. வாழ்க வளம். நன்றிம்மா, பேசுகிறேன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம். வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. நீங்க இப்ப சொன்னீங்களங்க உடற்பயிற்சி காயக்கல்பம் இதெல்லாம் மெடிடேஷன் எல்லாம் செய்யறோம். அந்த ஸ்வீட்னஸ் அந்த இதை நம்ம ஃபீல் பண்றோம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃபீல் பண்ணி எனக்கு நிறைய கிடைக்கணும்னு நினைச்சு டவுன் ஆயிரும் அப்படின்னு சொன்னீங்களாங்க. அது என்ன, எப்படிங்க? அதாவது நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கண்ணா. அதாவது இந்த பயிற்சிகளுடைய நோக்கம் என்னன்னா, மகிழ்ச்சி நமக்கு கொடுத்திருக்கான காரணம் என்னன்னா, அடிப்படையில இந்த பயிற்சிகள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு அமைதி கிடைக்கும். இதோட என்ன செய்யக்கூடாதுன்னா, எனக்கு இன்னும் வேணும்ன்றத நிறுத்திக்கணும். எனக்கு உடல் ஆரோக்கியம் மன அமைதி ஓரளவு கிடைச்சாச்சு அப்படின்னா இது எனக்கு போதுன்ற இடத்துக்கு வந்தாச்சுன்னா மட்டும்தான் நம்ம அடுத்து பயிற்சியே ஒழுங்கா செய்ய முடியும். போதுன்ற இடத்துக்கு வந்துச்சுன்னா மட்டும்தான் செய்யவே முடியும். சரிங்களா? இல்ல எனக்கு இன்னும் பொருளாதாரம் வேணும்னு நினைச்சாலோ, இல்ல எனக்கு ஏதாவது வாழ்க்கை அனுபவங்கள் வேணும்னு நினைச்சாலோ, அதாவது தேவையானது நமக்கு இயல்பா கிடைச்சுக்கிட்டே தான் இருக்கும். இந்த பயிற்சி பண்ணாலே போதும், நீங்க கேட்கவே தேவையில்லை. சரிங்களா? ஏன்னா உங்களுடைய ஆழ் மனசுக்கும் இறைநிலைக்கும் எப்பவுமே தொடர்பு இருக்கு இல்லைங்களா? நம்முடைய அடிமனதுக்கும் இறைநிலைக்கும் எப்பவுமே தொடர்பு இருக்கு. அப்ப அடிமனத்தினுடைய தேவைகள் என்னவோ அது நீங்க கேட்காமலே பூர்த்தி அடைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். கேட்காமலே பேசிக் எசென்சியல் நீட் அப்படின்றது நம்ம கேட்காமலேயே நமக்கு தேவையானது கிடைச்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்ப அது கரெக்டா கிடைக்குதுன்றத ஒரு டேஸ்ட் காட்டுறதுக்காகத்தான் முதல்ல கொடுத்துடுறாங்க. நல்ல சரிங்களா? அப்ப நான் இன்னும் வேணும் நீங்க பயிற்சி பண்ணாலுமே என்ன நடக்குன்னா, குருவோட நோக்கத்துக்காக நீங்க பயிற்சி பண்ணீங்கன்னா ஓகே. உலக சமாதானம் வேணும்னு நினைச்சு நீங்க செஞ்சீங்கன்னா
இன்னும் வேணும்ன்றது எல்லாம் எப்படின்னா அது உங்களுக்கு இல்லை. ஏன்னா கேட்கறதே நீங்க உலக சமாதானம் தானே கேட்குறீங்க. அவருடைய நோக்கத்தை தான் உங்களுக்கு பூர்த்தி அடையணுன்றதுனால அது என்னவாகும்னா அது நல்லா இன்னும் விரிவடையும். உங்களுடைய பயிற்சிக்கான பலன் என்பது நீங்க உங்களை ஒருத்தரை வாழ்க வரணும்னு சொல்லும் போதே அவங்க வந்து நீங்க மனசுக்குள்ள சொல்லும் போதே அவங்களுக்கு தேவையானது இயல்பா கிடைச்சிரும். சரிங்களா? நோக்கம் என்னவாக இருக்குன்னா உலக மக்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், உலக சமாதானம் அடைய வேண்டும் அப்படின்ற நோக்கமா இருந்ததுன்னா அது வந்து அந்த நீங்க உங்களுடைய வாழ்க வளமுடன்ற வார்த்தைக்கே ஒரு மிகப்பெரிய வைப்ரேஷன் சொல்றாங்க இல்லைங்களா, ஒரு அதிர்வு, அந்த அதிர்வு ஏற்பட்டு பெரிய மாற்றத்தை ஏற்படும். சரிங்களா? அந்த நோக்கம் வந்து இந்த உலக சமாதானன்றதை மறந்துட்டு நான் பயிற்சி பண்றேன், நான் வாழ்த்துறேன், எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். புரியுது புரியுதுங்கய்யா. சிறப்புங்கய்யா, மிக சிறப்புங்க. நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன்யா. அம்மா நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. அடுத்த நண்பராக சண்முக பிரியா, நீங்க பேசலாமா? உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சு. சண்முக பிரியா, மைக் ஒரு தடவை டச் பண்ணுங்கம்மா. ஹலோ ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம், வாழ்க வளமுடன். ஐயா, இந்த வேர்ல்டு பீஸ் புக்ல வந்து போயம் நம்பர் 45 ஃபியர் ஆஃப் அட்டாமிக் த்ரெட்னு இருக்குல்ல ஐயா, அது கொஞ்சம் விளக்கம் சொல்ல முடியுமா ஐயா? அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையில வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு உலக நாடுகள் அதாவது 2007ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் தொகை வந்து ஒரு 600 கோடி 700 கோடிக்குள்ளன்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா உலக மக்கள் தொகையில இந்த அணு ஆயுதங்களுடைய உற்பத்திக்கான செலவு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 66,60,000 கோடி டாலர்ஸ் சொல்றாங்க. 66,60,000 கோடி டாலர்ஸ் வந்து வேர்ல்டு வைடு இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்ல எதுக்கு இந்த செலவு பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இந்த அணு ஆயுத உற்பத்தி. இன்னைக்கு வந்து முன்னாடி காலகட்டங்கள்ல ஒரு மனிதன் வாழ் கொண்டு சண்டையிட்டா அது மாதிரியான இது நடந்தது இல்லைங்களா. அத ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ் இம்ப்ரூவ்டு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அணு ஆயுத உற்பத்தி உலகம் இன்னைக்கு இருக்கக்கூடிய உலக நாடுகள்கிட்ட அதாவது இந்த வல்லரசு நாடுகள் சொல்லக்கூடிய நாடுகள்கிட்டையும் மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய நாடுகள்கிட்டையும் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை வைத்து எல்லா நாடுகள்லையும் இன்னைக்கு இந்தியா கிட்டையும் அணு ஆயுதங்கள் இருக்கு. சரிங்களா? நம்ம ரொம்ப மகிழ்ச்சியா பெருமையா வந்து பொக்ரான்ல வந்து அப்துல் கலாம் வந்து அணுகுண்டு சோதனை பண்ணாங்க அப்படின்றது நம்ம ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருக்கிறோம். அதாவது அது எதுக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீ என்கிட்ட வந்தேன்னா என்கிட்டயும் கத்தி இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி தான். நீ அணு குண்டு போட்டேன்னா என்கிட்டயும் அணுகுண்டு இருக்கு, நானும் போட்டுருவேன் அப்படின்றத மிரட்டுறதுக்காகத்தான். எப்படியுமே மிரட்டி ஒருத்தரை பணி வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது சாத்தியம் இல்லை. இது போல உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை வைத்து என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா மகிழ்ச்சி அவங்க இருக்கும்போது சொன்ன ஒரு கணக்கு, அன்னைக்கு இருந்த அணு ஆயுதத்தை வைத்து இந்த உலகத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த உலகம் மாதிரி 200 முறை 200 உலகத்தை இந்த உலகத்தை 200 முறை இன்னைக்கு இருக்கக்கூடிய அணுகுண்டுகளை வைத்து அழித்து விட முடியுமா? எத்தனை வாட்டி? 200 முறை இந்த உலகத்தை அழித்து விடக்கூடிய அளவுக்கு அணு ஆயுதங்களை உற்பத்தி பண்ணி வச்சிருக்கிறோம். யாரோ ஒருத்தன் நம்மளே டிப்ரெஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பெத்த பிள்ளையவே நம்ம அடிக்கிறோம், சோர்வாயிடுச்சுன்னா மனச்சோர்வுனா பெத்த பிள்ளையவே நம்ம அடிக்கிறோம். யாரோ ஒரு அரசியல் தலைவர் என்ன செய்யறாரு, ஏதோ ஒரு குடும்பத்துல வீட்டுக்காரமா சண்டை போட்டதை வச்சுக்கிட்டு ஒரு அணு ஆயுதத்தை என்ன செய்ய முடியும், ரிமோட் கண்ட்ரோல் மூலமாவே இயக்க முடியும். என்னடா எப்படி பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு ரிமோட் பட்டன் அமைக்கி விட்டாருன்னா உலகம் என்ன ஆகும்? 200 முறை உலகத்தை அழிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. 200 முறை உலகத்தை அழிக்கக்கூடிய அளவுக்கு அணு ஆயுதங்கள் இருக்கு. நீங்க சொன்ன அந்த 45ஆம் கவியை படிக்கிற நீதிக்கு முரணாயும் விஞ்ஞானத்தை நினைத்தபடி பயன்படுத்தும் காலம் ஈது, சோதிக்க வைத்திருக்கும் அணுகுண்டெல்லாம் சூடுற்று தானாக வெடிக்க செய்தும். அது என்ன ஆயிடுச்சுன்னா அணு ஆயுதங்கள் தானே, அது அதிகப்படியான வெப்பம். இன்னைக்கு இருக்கக்கூடிய வெப்பநிலை என்னவா இருக்கு நம்மளால நிர்ணயிக்கப்பட முடியல. சரிங்களா? புரட்டாசி மாசம் 2வது சித்திரையான்னு கேட்கிற அளவுக்கு இருக்கு இன்னைக்கு. சரிங்களா? சூடுற்று தானாக வெடிக்க செய்தும் சாதிப்பார் எதிர்த்தரப்பின். சரிங்களா? என்னவா இருக்கு, நான் என்னுடைய நாட்டுல பாதுகாப்புக்காக வச்சிருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை வேறு நாடுகள்ல இருந்து நம்ம சொல்றோம் இல்லைங்களா, பாகிஸ்தான் என்னுடைய எதிரின்னு, அவர் அங்க இருந்து என்ன செய்ய முடியும், இங்க ஹீட்டை இன்னைக்கு ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுல வெப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜியாஸ் இம்ப்ரூவ்டு. சரிங்களா? அப்படி வெப்பத்தை உற்பத்தி அதிகப்படுத்தி இங்க இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களையும் வெடிக்க செய்வார் தரப்பார். இதனை மேலும் தனித்தனியே சிறு அளவில் பலரும் செய்வார். இந்த இன பேதங்கள் குழுக்கள் இருக்காங்க இல்லைங்களா, இவங்களும் இதை செய்வாங்க.
சரிங்களா? பாதிக்காமல் மனிதர் வாழ வென்றால் பணம் பாசமற்ற ஒரே ஆட்சி வேண்டும், ஊரலக ஆட்சி வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த ஃபியர் ஆஃப் அட்டாமிக் த்ரெட், இந்த அணுகுண்டு இருக்கிறதுனால, அணு ஆயுதங்கள் இருக்கிறதுனால உலகத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் இது போல இருக்கு. இந்த உலகத்தை ஒரு நொடியில அழிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அணு ஆயுதங்கள் இருக்கு. அதுதான் மகிழ்ச்சி அந்த ஒரு சில கவிகளை சொல்லியிருப்பாங்க, அழிக்க எடுக்கும் முயற்சி ஆக்க எடுக்கலாகாதோ அப்படின்னு கேட்பாங்க. அழிக்க எடுக்கும் முயற்சியை ஆக்க எடுக்கலாகாதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப இந்த இன்னைக்கு 200 முறை உலகத்தை அழிக்கிற அளவுக்கு அணு ஆயுதங்கள் உற்பத்தி பண்ணி வைத்திருக்கக்கூடிய அறிஞர்கள், விஞ்ஞானிகள் ஒன்று கூடி நலமாக வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். நன்றி. வாழ்க வளமுடன். கேள்விக்கான விடை கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. வள்ளி நாயகி அம்மா, நீங்க பேசலாமா? வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம். வாழ்க வளமுடன். இந்த சிந்தனை ரொம்ப வித்தியாசமா இருந்தது எனக்கு. ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஆனா நாங்க தெரிஞ்சுக்காத ஒரு விஷயம். மகரிஷி சொன்ன விஷயம் தாங்க, எல்லாமே மகரிஷி அவங்க சொன்னதுதாங்க. ஆமா ஆமா. ஆனா மகரிஷியோட அந்த கருத்துக்கள் எல்லாம் நம்ம பேராசிரியர்கள் மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த இந்த நீங்க உங்களுடைய இந்த கருத்துக்கள் எப்படி இருக்குதுன்னு சொன்னா, நாங்க இது வரைக்கும் இந்த ஆங்கிள் வாழ்க்கை நடத்தல அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா தன்னிறைவு எப்போது நம்ம அடையிறோமோ அப்பதான் எல்லா மகிழ்ச்சியோட வழியில நம்ம போறோங்கிறது கருத்து தெரியுது. கரெக்ட் ஐயா? அதாவது தன்னிறைவு நமக்கு உள்ள வந்த உடனே கிடைச்சாச்சா? we are already being an satisfied state. என்னன்னா, நம்ம வாழ்வின் நோக்கம் வாழ்க்கை தத்துவம் பாடம் படிக்கிறோம் இல்லைங்களா? ஆமா. வாழ்வின் நோக்கம் வாழ்க்கை தத்துவம் பாடத்துல தேவைகள் 3ல என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, உணவு, நீர், சரிங்களா, பசி தாகம் போன்றவற்றை தீர்ப்பதற்கான தேவை, அடுத்தது தட்பவெட்ப மாறுதலை சமாளிப்பதற்கான தேவையான அதற்கான தேவைகள், உடல் கழிவுகளின் உந்து வேகத்தை தணிப்பதற்கான தேவை. இதுதான் பேசிக் எசென்சியல் நீட் ஃபார் லிவிங் திங்ஸ். சரிங்களா? வாழக்கூடிய உயிர்களுக்கான தேவை என்பது அந்த 3 தான். அதுல ஆல்ரெடி we are fulfilled. சரிங்களா? நிறைவு பெற்றாச்சு. சரி. அந்த நிறைவு பெற்ற நிலைக்கு வரல அப்படின்றதுனாலதான் கொஞ்சம் நீங்க ஆரம்ப காலத்துல பயிற்சிக்கு வரும்போது நீங்க கேட்கறதெல்லாம் கொஞ்சம் கிடைக்கும். ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடு ஸ்டேட் தான். சரி சரி. அந்த சாட்டிஸ்ஃபைடு ஸ்டேட்ல இருக்கோன்றது தெரியாம இருக்கிறதுனாலதான் அமைதி கிடைக்கல. ஆமா ஆமா, கரெக்ட் தான். ஆல்ரெடி we are satisfied state. அவ்வளவுதான். ஓகே. அப்ப இதுக்கு காரணம் என்ன? மாயையா? உண்மை விளக்கம் நமக்கு தெரியாதனால. சரி சரி சரி. அப்ப நம்ம வாழ்க்கை முறை, அப்போ நம்ம பெரியவங்களும் கூட அந்த வாழ்க்கை முறையை நம்மளுக்கு சொல்லி தரல அப்படிங்கறதா எப்படி? அதான உண்மை. நமக்கு பெரியவங்க எப்ப வாழ்க்கைக்கு இந்த இது இருந்தா போதும்பான்னு சொல்லி கொடுத்திருந்தாங்கன்னா, எனக்கு இப்ப நம்ம பிள்ளைங்கிட்ட என்ன சொல்லி வளர்க்குறோம் அப்படின்னா, நீ நிறைய சம்பாதிக்கணும். சரிங்களா? நிறைய சம்பாதிக்கணும், வேற எதுவுமே சொல்லி கொடுக்கல. சரிங்களா? நீ மார்க் நிறைய வாங்கணும். எதுக்கு மார்க் நிறைய வாங்கணும்? நிறைய சம்பாதிக்கணும். அதுதான் விஷயமா இருக்க தவிர, நீ உலக சமாதானத்துக்காக இருக்கணும், எல்லா உலக மக்கள் அனைவருடையும் நீ ஒற்றுமையா வாழணும் அப்படின்றத நம்ம சொல்லி கொடுக்குறோமா? சொல்லியே கொடுத்துருக்கல. அவங்க கூட சேராத. ஆமா ஆமா. இல்ல, இதுக்கு பேரு மாயையா எப்படி? எதுக்குமா? எல்லை கட்டிய மனநிலை. எல்லை கட்டிய மனநிலைன்னு சொல்றாங்க. மனநிலை இல்ல, அதுவும் மாயைக்கு உட்பட்டது தானேங்கிறேன். இது எல்லாமே அதுதான். அதாவது அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம். அந்த ஆணவம், கண்மம், மாயை, அது காரணமா தான் என்ன இருக்குன்னா 3 கலங்கங்கள். அதனால வரக்கூடிய துன்பத்துக்கு காரணம் பாத்தீங்கன்னா அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம் சொல்றாங்க இல்லைங்களா? மாயை காரணமா தான் எல்லை கட்டிய மனநிலை இருக்குது. ஓகே ஓகே. நாங்க இன்னும் அத யூடியூப்ல வந்ததுக்கு அப்புறம் இன்னும் 2 தடவை அதை கேட்டு நாங்க இன்னும் சரியான புரிதலுக்கு வரணும்னு நினைக்கிறேன் ஐயா. உலக சமாதானம் புத்தகம் படிங்க. படிச்சிட்டு இருக்கிறேன் ஐயா. மகரிஷியோட எல்லா புக்குங்களையுமே நான் படிச்சிட்டு இருக்கிறேன். உலக சமாதானம் முதல்ல படிங்க. சரி ஐயா. ஓகே ஐயா. அடிப்படையில மனவளக்கலை 1, 2, 3, ஞானக்களஞ்சியம் 1, 2 படிச்சுட்டு உலக சமாதானம் புத்தகத்தை முழுமையா படிங்க. ஓகே ஐயா. நன்றி ஐயா வழிகாட்டுதலுக்கு. வாழ்க வளமுடன். அம்மா நன்றி. வளமுடன். வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றிங்கம்மா. அடுத்த அன்பராக இந்திராணி ராமச்சந்திரன் அம்மா, நீங்க பேசலாமா? நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ஐயாட்ட பேசுங்க. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம். வாழ்க வளமுடன். 2வது முறை உங்க பேச்சு கேக்குறேன். ரொம்ப சிறப்பா இருந்தது.
ரொம்ப சிறப்பான பேச்சு. உலக சமாதானத்தை பத்தி இவ்வளவு எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்ல முடியும் அப்படிங்கிறத நீங்க நிரூபிச்சு காட்டிருக்கீங்க. நான்லாம் உலக சமாதானம் முதல்ல வாங்கிட்டேன். வாங்கி ஒரு 2 கவி படிச்சேன், 3 கவி படிச்சேன். இது நமக்கு சாத்தியமா? நான் சொல்றது 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன். சாத்தியமா? இது நம்மளால முடியாது, இது கடைசி வச்சுக்குவோம், இப்ப வேற புக்க படிச்சுக்குவோம் அப்படின்னு மத்த புக்க படிச்சேன். இப்ப நீங்க சொன்ன பிறகுதான் புரியுது எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு. நான் அதே மாதிரிதான் ஞான களஞ்சியம் புக்க இதெல்லாமே ஒதுக்கி வச்சிருந்தேன். மற்றபடி இது மனம், காந்த இதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதை ஒதுக்கி வச்சிருந்ததை இப்ப பேராசிரியர்களோட பேச்ச கேட்டுதான் அந்த அம்மா சொல்ற மாதிரி தெளிவும் ஒரு முதிர்வு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். வேதாத்திரியத்துல ஒரு முதிர்வு ஏற்பட்டிருக்கு. இனிமேதான் அது எங்களுக்கு பயனளிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தோன்றுது ஐயா. நீங்க உலக சமாதானம்ன்ற விஷயத்தை உள்ளுக்குள்ள வைக்கும்போது நிறைய பயன் கிடைக்கும். ஆமா, ஆனா அது புரியல, அந்த சின்ன வயசுல அது புரியல. அது பரவாயில்ல, நமக்கு இன்னும் வயசு இருக்கு, படிச்சுக்கலாம். இப்ப வயசு இல்ல அதெல்லாம் படிக்க, இப்ப வயசும் இல்ல கண்ணும் இல்ல. யோசிக்கிறேன், தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு இப்ப யோசிக்கிறேன். ஏன்னா நீங்க என்னுடைய தப்பு சிந்தனை உங்களுக்கு கிடைச்சிருக்கு, இதுவே பெரிய விஷயம் தான். நிச்சயம். ஆனா என்னால முடிஞ்ச வரைக்கும் படிச்சிருவேன் ஐயா, படிக்காம இருக்க மாட்டேன். நான் படிச்சுட்டேன் நிச்சயமா. நன்றி ஐயா, இவ்வளவு பெரிய விஷயத்த இவ்வளவு எளிமையா எடுத்து சொன்னீங்க, புரியுற மாதிரி சொன்னீங்க. ரொம்ப நன்றி ஐயா. முன்னாடியே உங்க பேச்சு கேட்டிருக்கேன், நல்லா இருக்கும். ஆனா எனக்கு இங்க நெட்டு ப்ராப்ளம்ங்கிறதுனால கிடைக்கல. ஆனா இப்பதான் லாஸ்ட்ல தான் கிளியரா கேக்குது. நீங்க பேசும்போதெல்லாம் ஒண்ணுமே சரியா கேட்கல, விட்டு 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 கேட்டுச்சு. சரிங்க அம்மா. ஆமா அம்மா, யூடியூப்ல கேட்டுக்கிறோம்மா. ரொம்ப நன்றி அம்மா, கடைசியா வாய்ப்பு கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி ஐயா. சிறப்பான தலைப்புகளை எடுத்து சிறப்பான பேராசிரியர்கள் தான் பேச முடியும், எல்லாராலையும் இங்க ஹேண்டில் பண்ண முடியாதுங்கிறத நீங்க நிரூபிச்சிட்டீங்க ஐயா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றிமா. அடுத்த அன்பராக முருகேசன் ஐயா, உங்களுக்கு அன்மைட் கொடுத்தாச்சு, நீங்க பேசலாம் ஐயா. முருகேசன் ஐயா, உங்களுக்கு அன்மைட் கொடுத்தாச்சுங்க ஐயா. மைக் ஒரு தடவை டச் பண்ணுங்க. அடுத்த அன்பராக லட்சுமணன் காந்திமதி, நீங்க பேசலாம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். உரை ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. ஐயா இப்ப இந்த உலக அமைதிக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள் இவ்வளவு வந்து ஐயா பேசுங்க ஐயா, உங்க மைக் ஆன்ல தான் இருக்கு. பேசுறாங்க ஐயா, பண்ணோம்னா எல்லாருக்குமே ஒரு உலக நாடுகள் அளவுக்கு சென்றடையுது ஐயா. ஐயா மைக் ஆன்ல தான் இருக்கு, பேசுங்க ஐயா. கேட்கல சரியா ஐயா. இப்ப உலக அமைதியை பத்தி பேசக்கூடிய விஷயங்கள ஐநா சபையில வந்து ஆடியார்ல நம்ம மாதிரி மூத்த பேராசிரியர்கள் வந்து அது ஒரு ஸ்டெப் எடுத்து அந்த விஷயங்களை நம்ம பேசுறதுக்கு இது பண்ணலாம் இல்லையா, முனைப்பு கொடுக்கலாம் இல்லையா? ஒவ்வொரு தரப்புல இருந்தும் ஒவ்வொரு இயக்குநரகத்துல இருந்தும் தனி நபர்கள் மூலமாகவும் இந்த முயற்சிகள் நடந்து கொண்டே இருக்குங்க. நம்ம ஆடியார்ல இருந்து இந்த முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க, உலக சமுதாய சேவா சங்கம் தலைமையகத்துல இருந்து இந்த முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறாங்க. தனி நபர்கள் பேராசிரியர்கள் அவங்களுக்கு தெரிந்த வாய்ப்புகள் மூலமாகவும் அதை கொண்டு போறதுக்கு, அந்த யுனைடெட் நேஷன்ல யுஎன்ஓல கொண்டு போறதுக்கான செயல்பாடுகளை முயற்சிகளை அவங்கவுங்க செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. நீங்களும் அந்த எல்லா அன்பர்களும் அந்த விருப்பத்தோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. நிச்சயமா அது நடைமுறைக்கு வருங்க. அதாவது மகரிஷி சொன்ன திட்டங்கள் ஒண்ணு ஒண்ணுமா நடந்துகிட்டு தான் இருக்கு. அதை வந்து நாம தான் முழுமையா செய்யணும் அப்படின்றது இந்த இடத்துல இல்ல. இந்த கருத்துக்களை நாம நினைத்து தவம் பண்ணி வாழ்த்துனாலே போதும். இந்த கருத்துக்களை நம்ம நினைச்சணும், முதல்ல படிக்கணும், அதை நம்ம நினைக்கணும், அது அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா யார் மூலமா அது நடந்து வந்துடும். நம்ம தெரிஞ்சுக்கணும்ன்றதுதான். ஏன்னா நமக்கு நிறைய நேரங்கள்ல வந்து முரண்பட்ட கருத்துக்கள் வருது இல்லைங்களா? அது எதுக்குன்னா, இதெல்லாம் நடந்தா நமக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிருமோன்னு நினைக்கிறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஆதார் கார்டு வரும்போதே ஆதார் கார்டுக்கெல்லாம் நீங்க வந்து எடுத்துடாத,
அவங்க வந்து நம்மளை கண்காணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லக்கூடியதை நம்ம பாக்குறோம். ஆனா அது நிறைய வகையில இன்னைக்கு நல்லதாகவும் இருக்கு அப்படின்றத நிறைய நம்ம உணர்ந்திருக்கிறோம். சரிங்களா? அந்த கார்டை வச்சுட்டு நம்ம உட்கார்ந்த இடத்துல என்ன வேணா வேலை செய்ய முடியுன்ற அளவுக்கு நமக்கு இன்னைக்கு இருக்கு இல்லைங்களா? அது மாதிரி ஆதார் கார்டா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய அது வந்து மகிழ்ச்சி சொல்லியிருக்கிறாங்க. உலக சமாதான திட்டங்கள்ல ஒரு மனிதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடென்டிபிகேஷன் நம்பர் கொடுத்துருவாங்க அப்படின்றத அப்பவே சொல்லி வச்சிருக்காங்க. சரிங்களா? அது மாதிரி நிறைய திட்டங்கள் சொல்லலாம். அது வந்து நாம தான் நடைமுறைப்படுத்தணுன்றதுல ஏற்கனவே அந்த திட்டங்கள் வந்து நான் பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த உலக சமாதான புத்தகம் தான் அன்பளிப்பா கொடுப்பேங்க. அது அவங்க படிச்சும் பார்த்துருவாங்க. எனக்கு என்னன்னு தெரியல, நான் மதுரையில வந்து ஒரு பெரிய தொழிலதிபர் ஒருத்தருக்கு இந்த புத்தகத்தை கொடுத்தேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா நான் அவருடைய பிறந்தநாளுக்கு பரிசா கொடுத்தேன். 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த புத்தகத்துல இருக்கிற ஒரு விஷயம் அவர் வந்து ஒரு திட்டமா வெளியிடுறாரு. நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் அந்த புத்தகம் படிச்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அந்த புத்தகம் படிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அந்த புத்தகம் கொடுக்கும் போதே இதுல உள்ள கருத்துக்கள் நான் ஒரு நோக்கத்தோட தான் அவருக்கு கொடுத்துருக்கிறேன். அப்ப அந்த கருத்து என்ன ஆயிருதுன்னா அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா அவருடைய கர்மயத்துல பதிவாயிருது. இதான் நம்ம காந்த தத்துவம் படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? அப்ப நாம ஒரு நோக்கத்துக்காக அந்த புத்தகத்தை கொடுக்கும்போது அந்த நோக்கம் வந்து அவங்களை ஆட்டோமேட்டிக்கா சென்றடையும். இது வந்து அனுபவங்க. அதனால நம்ம இங்க இருந்து வாழ்த்தும் போதே அந்த தலைவர்களுக்கு இந்த கருத்துக்கள் போய் சேரும். தனிப்பட்ட முறையில வெளிப்படையா எடுக்கிற முயற்சியும், ஏன்னா அகத்துல இருக்கக்கூடிய முயற்சி நம்ம எடுக்கிறோம், புறத்துல எடுக்கக்கூடிய முயற்சியை வந்து சங்கத்துல இருக்கவங்க இயக்குநரகங்கள் எல்லாமே எடுத்துட்டு இருக்கிறாங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி. முருகேசன் ஐயா, உங்களுக்கு மீண்டும் அன்மியூட் பண்றேயா? மைக் ஒரு தடவை டச் பண்ணுங்கய்யா. முருகேசன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நிறைவு பண்ணிக்கலாங்களா ஐயா? வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஒரு அன்பளிப்பாக இந்த உலக சமாதானம் புக்கு கொடுத்தா நிறைய கருத்துக்கள் மக்கள்கிட்ட போய் சேரும்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன கருத்து மிகவும் பயனுள்ள. நான் வந்து எல்லாருக்கும் வழக்கமா வாழ்க்கை மலர்கள் பரிசா கொடுப்பேன். அதை படிச்சுட்டு நிறைய பேர் மன்றத்துல ஜாயின் பண்ணிருக்காங்க. அது ஒரு பெரிய கிஃப்ட். ஆனா இப்ப நீங்க சொன்ன கருத்து எனக்கு இன்னும் ஒரு நல்ல ஊக்கத்தை கொடுக்குது. ஏன்னா உலக சமாதானம் புக்கு கொடுத்தாலே அது அந்த திட்டங்கள்லாம் செயலுக்கு வரும்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி கொடுத்தா ஏன்னா அவங்க படிக்கிறாங்க, படிக்கல திட்டம் வந்து நடைமுறைக்கு வந்துடும். கண்டிப்பாங்கய்யா. வாழ்க வளமுடன்யா. அவங்களோட சிந்தனையும் சிறப்பாக இருந்தது. அன்பர்கள் கேட்ட கேள்விக்கும் நல்ல தெளிவான விளக்கத்தோட பதில் கொடுத்தீங்கயா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்க